कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्नी वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. எங்கள் கதியே இராமானுசமுனியே செங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோன் இந்த வரையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் எதிரிதிராஜ் ராமானுஜ சுவாமியடியார் திருவடித்தாமரை வணங்கி இப்பொழுது நாம் பெரிய திருமொழியிலே 99வது பதிகத்தினை அனுபவிப்போம். சியப்பதியான எம்பெருமானாலே மயர்வர வதிரம் அருளப்பெற்ற தர்மங்கி ஆழ்வார் பெரிய திருமொழியின் தொடக்கத்திலே வாடியேன் வாடி என்கிற முதல் திருமொழியிலே திருமந்திரத்தினுடைய அர்த்த பெருமையை பறக்க பேசி மேலே 2வது திருமொழியான வாரிமாவர்த்துடல் என்கிற திருமொழி தொடங்கி எங்களெம்மிர எம்பிரான் என்கிற 90வது திருமொழி திருக்கோட்டியூர் பதிகம் வரையிலும் உபதேசங்களை அனுபவித்தார். மேலே 10ஆம் பத்திலே உருணல் சுத்தம் என்கிற 91வது திருமொழியிலே பரமத பிரயாணத்துக்கு தயாராக இருந்தார். எம்பெருமான் நிச்சயமாக நம்மை அழைத்துக் கொண்டு சென்று விடுவான் என்னை நினைத்தார். புதிதாக கல்யாணமானவள் நம்முடைய பந்துக்குள்ள கிரகங்களுக்கு சென்று நான் புக்ககத்திற்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி வருமா போலே இவரும் தாம் மிகவும் ஈடுபட்ட திவ்யதேச பெருமானிடத்திலே சொல்லிவர போய் வருகிறார். அப்படி 18 திவ்யதேசங்களே இந்த 91வது திருமொழி அனுபவித்தார். அடுத்ததான 92, 93வது திருமொழிகளே ராட்சச பாவனை, அதாவது வீரானிடத்திலே தோற்ற ராட்சசர்களுடைய பாவனையிலே ராமனை கொண்டாடி 2 திருமொழிகள் அருளி செய்தார். மேலே 94வது திருமொழியிலே யசோதை பிராட்டினுடைய தன்மை அடைந்து கண்ணனம்பெருமானை பாலுண்பதற்காக பால் பெறுவதற்காக அழைத்தார். அதற்கு அடுத்து 95வது திருமொழியிலே சப்பானி ஒட்டி விளையாடுவதற்காக கண்ணனம்பெருமானை அழைத்தார். 96வது திருமொழியிலே பெருமானுடைய பரத்துவ சௌலபியங்களை அனுபவித்தார். கண்ணனம்பெருமானுடைய சௌலபியத்தையும் மற்ற அவதார எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் சேர்த்து அனுபவித்தார். அதற்கடுத்த 97வது திருமொழியிலே கண்ணபிரான் வெண்ணையும் பெண்களையும் ஒக்க களவு காணும்படியான பருவத்திலே ஊரார்கள் எல்லாம் வந்து யசோதை பிராட்டி நடத்த முறையிட யசோதை பிராட்டியுடைய பாசுரத்தையும் ஊராருடைய பாசுரத்தையும் அவர்கள் பேசியதெல்லாம் பேசினார் ஆழ்வார். 97வது திருமொழியான மானவடத்துங்களாயிரகுணம் என்கிற திருமொழிகள். இந்த திருமொழியினுடைய 6வது பாசுரத்திலே அல்லில்தான் வந்த பின்னை என்கிற இடத்திலே கோபிக பாவனையில் இருந்த பிரகார நாய்க்கும் எம்பெருமானுக்கும் அனன்பெருமானுக்கும் சம்சேஷமானது பிரவருத்தமாயிற்று. இந்த சம்சேஷம் ஏற்பட்டது இந்த 97வது திருமொழியில் 6வது பாசுரத்திலிருந்து தெரிகிறது. மேலே இந்த திருமொழி முடிந்த பிறகு எம்பெருமான் மீண்டும் ஆழ்வாரை விட்டு பிரிந்து விடுகிறான். இந்த கோபிகையான ஆட்சி பாவனையிலே ஆயர் பெண்பிள்ளையாக இருக்கக்கூடிய
இந்த பிரகாரனாகி விட்டு பிரிந்து விடுகிறான். இவன் சொன்ன நேரத்திலே குறித்த சமயத்திலே வரவில்லை, விளம்பித்து தாமதமாக வருகிறான். கண்ணபிரான் மெத்தன வந்தான் என்று இந்த ஆய்ச்சி ஊடுகிறாள் அவனோடு. 98வது திருமொழியிலே காதில் கடிப்பட்டு என்கிற திருமொழியிலே கண்ணனம்பிரவானோடு ஊடுகிறாள். மேலே அந்த 98வது திருமொழியுடைய 10வது பாசம் அல்லிக்கமலக்கண்ணனை அங்கோராய்ச்சி எல்லிப்பொழுதில் ஊடிய உடல் திறத்தை என்கிற இடத்திலே எம்பெருமான் கண்ணனம்பெருமான் பிரகாரனுடைய கையக்காலை பிடித்து அவளோடு சீரப்பெறுகிறான். சம்சேஷமானது ஏற்பட்டது. இந்த சம்சேஷமானது ஏற்பட்ட பிறகு ஆனந்தம் தலைமண்டையிட்டு சென்னவாறே இந்த ஆனந்தத்தை அறையாறுபடுத்துவதற்காக, குறைப்பதற்காக, சாத்மிப்பிக்கைக்காக எம்பெருமான் மீண்டும் பிரிந்தான். இப்படி எம்பெருமான் பிரிந்த வளவில் எம்பெருமானுடைய பிரிவை ஆற்றமாட்டாதவரான ஆழ்வார் தாமாரதன்மை போய் பெண்ணிலை அடைந்தார். திருமங்கையாழ்வார் பரகாலனாகியானார். அதுவும் தம் நிலவை தம்பாயாலே சொல்ல முடியாதபடி திருத்தாயார் பாசுரமாய் சொல்லுகிறது இத்திருமொழி. இந்த 99வது திருமொழி. இந்த திருமொழி எப்படி இருக்கிறதுனா, திருவிருத்தத்தில் ஒரு பாசுரம், அருடாகார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பன் நிலனும் இருடாகார் வினகடச் செங்கோல் நடாவுதிர் இங்கோர் பெண்பால் பொருளோ வெனிவுகழ்வோ இவத்தின் புறத்தால் என்றென்னோ திருளோ மரவனை இவள் மாமை சிதைக்கின்னதே. எம்பெருமானே, நீரோ சாமான்யமானவர் அல்லீர். திருவாழியாழ்வான் கரத்தாழ்வாரை கொண்டு உலகத்திலே எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய துட்டர்களை எல்லாம் நிரசித்து சிட்டர்களை வாழ்விப்பதையே விரதமாக கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட நீர் என்னுடைய பெண்பிள்ளையை மாத்திரம் உபேட்சிப்பது ஏனோ? இவளை இவற்றின் புறத்தாள் உம்மாலே ரட்சிக்கப்படுகிற உலகங்களுக்கு அப்பாற்பட்டவளைகள் என்று நினைத்து விட்டீரா என்று திருத்தாயார் கேட்கிறாள். அதுபோலவே அமைந்தது இந்த திருமொழி. புள்ளுருவாகி நல்லிருள் வந்த பூதனமாள என்று தொடங்கும்படியான இந்த திருமொழியும் இந்த பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய 108 திருமொழிகளிலே 99வதான இந்த திருமொழியானது அருளார் திருச்சக்கரத்தால் இங்கே திருவிருத்த பாசுரத்துடைய அர்த்தத்தையே காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. பெரிய திருமொழியிலே 21 திருமொழிகளிலே எம்பெருமானை விழித்து பேசுவதாக பாசுரங்கள் அமைந்துள்ளன. அதிலே இது ஒரு திருமொழி. திருமொழியிலே மொத்தம் 12 திருமொழிகள் திருத்தாயார் பாசுரம். அதிலே இது ஒரு பதிகம். இந்த பதியத்திலேயும் திருத்தாயாருடைய பாசுரமாக செல்லுகின்றது. இதிலே முதல் பாசுரம், உள்ளுருவாகி நல்லிருள் வந்த பூதனமாளா இலங்க கொள்ளரி மண்டி உன்னப்பணித்த ஊக்கமதன நினைந்தோ கள்ளவிழ் கோத காதலும் எங்கள் காரிய மாதர் கருத்தும் பிள்ளதன் கையில் கிணமேயொக்கா பேசுவதெந்த பிரானே. இது முதற் பாசுரம். தலைவருடைய ஆற்றாமை கண்டு திருத்தாயார் எம்பெருமானிடத்திலே கேட்கும்படியாக அமைந்தது. கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத ஆபத்தையே போக்கி எனக்கு இந்த பரகாலனாகி கொஞ்ச காலம் இங்கே பூரகிலே வைத்தால் அது பழியாக முடியுமோ என்ன நினைக்கிறாயா? அவர் திருத்தாயார் என்ன கேட்கிறார்? பூதனை வந்தாள், நடுநிசியில வந்தாள். அப்ப எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஊர்ல இருக்கவாளும் தூங்கிந்தா, கண்ணனம்பெருமானும் தூங்கினான். யாயும் பிறரும் அறியாத யாமத்தின் கழையே தெரிவித்திருக்கிறார் ஆழ்வார். அந்த ரீதியில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது பிறர் அறியாத காலத்திலேயே ஆபத்தை எல்லாம் போக்கினவன் ஆகையினாலே அதனால என்னாச்சு, இவனுக்கு மிகுந்த பெருமை ஏற்பட்டது. பூதனையை முடித்ததனாலே மிகுந்த பெருமையானது. குழந்தையாக இருக்கிற பொழுதே பூதனை முடித்தான் என்று கண்ணனுக்கு பெருமை ஏற்பட்டது. அப்படி பெருமைப்படைத்த எனக்கு இந்த பிரகாரனாகி ஒருத்தியை உபேட்சித்து விட்டால் குறைவு ஏற்பட்டு விடுமா என்கிற எண்ணத்தாலே நீர் இவளை உபேட்சித்திருக்கிறீரோ என்று முதல் பாசுரத்திலே திருத்தாயார் கேட்கிறார். இது பாசுரமானது புள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனமாளாம். புல் என்றால் பக்ஷி, பறவை. இந்த இடத்துல சொல்லப்படுகிற பறவை காக்கை, அதாவது அந்திக்காக்கை. அந்திக்காக்கைன்னா சாயங்கால வேளையிலே சஞ்சரிக்கக்கூடிய காக்கை.
இந்த காக்கை சிறு குழந்தைகள் பார்த்தாலும் சிறு குழந்தைகள் அந்த சிறு குழந்தை அந்த காக்கையை பார்த்தாலும் அந்த அந்தி காக்கையானது குழந்தைகளை ரொம்ப சின்ன குழந்தைகளை பார்த்தாலும் அந்த குழந்தைகளுக்கு உடல் நலம் குன்றும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. அதுபோல உள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை, அந்த பூதனை கண்ணில் இந்த குழந்தைகள் பட்டுனா குழந்தைகளுக்கு ஆபத்து. அந்திக்காக்கையினுடைய கண்களிலே குழந்தைகள் பட்டா குழந்தைக்கு ஆபத்து. அதான் தெரிவிக்கிறார். உள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை, நள்ளிருள் நல்ல நடுதிசையிலே வந்தாள். அப்படிப்பட்ட பூதனை வந்த போது அந்த பூதனையுடைய இடத்திலே பால் கொடுக்கிற சாக்கிர அவளுடைய உயிரையும் சேர்த்து பருகினான் எம்பெருமான். இப்படியே அந்த பூதனையை மாளப்பணித்த ஊக்கமதனேந்தோ, பூதனை குழந்தையாக இருக்கும் போதே கொன்னேனே, அப்படிப்பட்ட எனக்கு ஒருத்தி ஒதுக்கிட்டால் ஒன்ன குறைந்துடுமா அப்படின்னு நினைக்கிறியா? இலங்க ஒள்ளெறி மண்டி உன்னப்பணித்த ஊக்கமதன நினைந்தோ, சக்கரவர்த்தி திருமகனை துணையாக கொள்வதற்கு முன்பாக லங்கையிலே அக்னியானவன் தன் இட்டப்படி சஞ்சரிக்க முடியாது. லங்கையில் இருக்கிற ராட்சர்கள் தளிய பண்றதுக்கும் வெந்நீர் காய்ச்சுவதற்கு மட்டும்தான் அக்னி அங்கே புகுந்து புறப்பட முடியும். அவன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வெளுத்து கிடந்தான் அக்னி. சக்கரவர்த்தி திருமகனை பற்றுக்கோடாக கொண்ட பிறகு, சக்கரவர்த்தி திருமகனுடைய திருத்தோள்களை அண்ட கொண்ட பிறகு ஸ்வைரசஞ்சாரம் பண்ணினான் லங்கையிலே. லங்கையிலே புகுந்து புறப்பட்டு லங்கையே எரித்தான். இலங்க ஒள்ளெறி மண்டி உன்னப்பணித்த ஊக்கமதன நினைந்தோ, லங்கையிலே பொருந்தி ஜுவலிக்கின்ற அக்னியானது எங்கேயும் பரவி, லங்கை முழுவதும் பரவி அந்த லங்கையை எரித்தது. இப்படிப்பட்ட உம்முடைய மிடுக்கை நினைத்துத்தான் பரகாலாகி ஒதுக்கியிருக்கிறீரா? அதாவது இந்த பாசுரத்தினுடைய முதல் 2 அடிகளை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். உள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனமாள பணித்த ஊக்கமதனை நினைந்தோ, 2வது இலங்க ஒள்ளரி மண்டி உன்னப்பணித்த ஊக்கமதனை நினைந்தோ என்னும் பிரிச்சுக்கலாம். காஞ்சி சுவாமி இன்னொரு நிர்வாகம் காட்டுகிறார். 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த முதல் 2 அடிகளையும் காட்டுகிறார். அது எப்படின்னா, புழுவாகி பணித்த ஊக்கமதனை நினைந்தோ, புழுவாகி பணித்த ஊக்கமதனைன்னா, புல் என்றால் அங்கே ஹம்சம்னு வச்சுக்கணும். ஹம்சாவதாரம் பண்ணி எம்பெருமான் பிரம்மாவுக்கும் சனகாதிகளுக்கும் உபதேசம் பண்ணினான். அந்த ஹம்சாவதாரம் பண்ணின சிறப்பை நினைத்தோ, கிருஷ்ணாவதாரம் பண்ணின பெருமை, கிருஷ்ணாவதாரம் பண்ணி புத்தனையை குழந்தையா இருக்கும்போது முடித்த பெருமையை நினைத்தோ, ராமாவதாரம் பண்ணி லங்கை எரித்த பெருமையை நினைத்தோ, நீர் என்னுடைய திருமகளை ஒதுக்கி இருக்கிறீர் என்ன 3 விதமாக பிரித்தும் பொருள் காணலாம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் திவ்யார்த்த தீபிகையில. கள்ளவிழ் கோத காதலும் நீங்கள் காரியமாதர் கருத்தும், கள்ளவிழ் கோத காதலும் தேன் உருகுகின்ற கூந்தலை உடைய பரகாலநாயகியினுடைய காதலை நீர் கணிசிக்கவில்லை. அதாவது இந்த 10 பாசுரங்களுக்கும் சேர்த்து பெயர் கொடுக்கலாம். என்ன பெயர் என்னால், பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டு அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி கோத காதல், கோதை சீர்மை, கோதை பெருமை என்று தலைப்பு கொடுக்கலாம். என்ன சுவாமி நீர் ஆண்டாளுச்சுங்கிறதுனால அப்படி சொல்றீரான்னு நினைக்க வேண்டாம். இங்கே இந்த திருமொழியில மீண்டும் மீண்டும் திருத்தாயார் பரகாலநாயகி கோதை என்று தான் சொல்றார். கோதை சீர்மை, கோதை பெருமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை பெருமானை பார்த்து சொல்லுகிறாள். அதனால் இந்த பாசுரமே கள்ளவிழ் கோத காதலும் எங்கள் காரியமாதர் கருத்தும், இந்த பரகாலநாயகி உம்மிடத்திலே இருக்கிறபடியான கரபுருண்ட காதலை நீர் கணிசிக்கவில்லை. ஊரார் காரியமாதர் கருத்தும், ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஊரவர் கல்லை ஊரார்களெல்லாம் அலர் தூற்றுகின்றார்கள். அவ என்ன பண்ணணும் தெரியுமோ, வகுத்த விஷயமான பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிறாள் பரகாலநாயகி, எம்பெருமானிடத்திலே செலுத்திய சிந்தை உடையவளாக இருக்கிறாள் என்று உகக்க வேண்டும், சந்தோஷப்படணும். எம்பெருமானத்தை சிறிய பிராயத்திலேயே சிறிபருவத்திலேயே பெண்பிள்ளையானவள் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கிறாளே என்று உகக்க வேண்டிய விஷயத்தை இவர்கள் உகமாதது மட்டுமல்லாமல்
இவர்கள் பழிச்சொல் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பழிச்சொல்லை போக்குவதற்காகவாவது நீர் வந்து இவளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது என்னுடைய திருமகளாருடைய காதலை கண்டாவது நீர் இவளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இரண்டையும் நீர் செய்யவில்லை. இவளை என்னென்னு சொன்னீர்? இவற்றின் புறத்தால் உமாரே காக்கப்படுகின்ற உலகங்களுக்கு புறம்பானவள், பார்ப்பட்டவள் என்று நினைத்து விட்டீர். வெள்ளதன் கையில் கிண்ணமே யோக்கா பேசிந்த பிரானே. நீ எங்க பரகால் நான் எப்படி நினைச்சுட்டு தெரியுமா? இந்த 10 பாசுரங்களிலும் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முதல் 9 பாசுரங்களிலேயும் பழமொழிகளை தெரிவிக்கிறார் ஆழ்வார். பிள்ளதன் கையில் கிண்ணமே யோக்கா. ரொம்ப பலசாலிகள், மிகுந்த பலசாலிகள் கையில ஒரு தங்க கிண்ணி இருந்தது, ஆனால் அதை வாங்குறது கஷ்டம். ஆனால் சின்ன குழந்தைகள் கையில் ஏதோ ஒரு கிண்ணி இருக்கு, அது வாங்குறது கட்டமா என்ன? ஒரு கட்டம் இல்லை, சுலபமாக இல்லை, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். குழந்தை கையில் ஒரு சின்ன பாத்திரம் வந்து, ஆனால் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், வேணுங்கிற போது வாங்கிக்கலாம். அதை மாதிரி நீ பிள்ளதன் கையில் கிண்ணமே யோக்கா, அந்த குழந்தை கையில் இருக்கிற மாதிரி கிண்ணம் மாதிரி எங்க பரகாரம் நான் நினைச்சுட்டீங்க. வேணா நம்ம வாங்கிக்கலாம், இல்லாட்டி விட்டு விடலாம். அது போல பரகாரம் எத்தண்டா எடுத்துக்கலாம், இதுக்காக விட்டாலும் விட்டு விடலாம். இவ்வளவு ஒத்தி ரட்சிக்கலைங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய குறை ஏற்பட்டு விடப்பட போறதில்லை. நம்மளுக்கு பூதனை குழந்தையா இருக்கும்போது பூதனை முடித்தான்கிற பெருமை இருக்கு, லங்கை எரித்தான்கிற பெருமை இருக்கு, அம்சாவதாரம் பண்ணி வேதங்களை உபதேசித்தான்கிற பெருமை இருக்கு. அதனால் இவ்வளவு உத்திய ரட்சிக்கலை என்ன குறை ஏற்பட போகிறது என்று நீ நினைக்கிறாய் என்னை திருத்தாயார் உத்தஞ்சுமத்துகிறாள். முதல் பாசுரத்திலே அடுத்த பாசுரம். மண்ணில் மலிந்து கூத்து வந்தாடி மால் விட 7 மடத்து ஆயர் அன்னு நடுங்க வானிரகாத்த ஆன்மகளோ வரியேன் நான் நின்ன பிரானேனழல் வண்ணா நீவள் தன்னனின் கோயில் முன்னில் எழுந்த முருங்கையில் தேனா உன்கை வளகவந்தாயே. முதல் பாசுரத்திலே திருத்தாயார் பூதனாவதத்தை பிரஸ்தாபம் பண்ணின கேட்ட எம்பெருமான், ஏன் நான் தான் பூதனையை முடித்து 5 லட்சம் கோடி பெண்களும் என்னை அனுபவிக்கும்படியாக கொடுத்து கொண்டிருந்தேனே, இந்த ஊர்ல இருக்கக்கூடியவர், இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டு மகிழும்படியாக நாச்சந்தியிலே நின்று குடக்கூத்தாடினேனே, உங்கள ஒரு பெண் பிள்ளைக்காக 7 ரிஷபங்களை முடித்தேனே, உங்களுக்கு ஆபத்து வந்த போது கோவர்தன பர்வதத்தை தூக்கி ரட்சித்தேனே, இப்படியெல்லாம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். ஓ, அதனாலதான் எங்க பிரகாரனாயிரத்தி நீ கவலை இல்லாமல் இருக்கிறாயா என்று இந்த அடுத்த பாசுரத்திலே கேட்கிறார் திருத்தாயார். மண்ணில் மலிந்து கூத்து வந்தாடி, மன்றில் நாற்சந்தி, நாற்சந்தியிலே பொருந்தியிருந்து தம் திருவுள்ளம் உகக்கும்படியாக குடக்கூத்தாடினான் கண்ணபிரான். நீராறு கமலம் போல் செங்கன்மாலென் ஒருவன் பாரோர்களெல்லாம் மகிழப்பரகரங்கா சிறார் உடமிரண்டேந்தி செழுந்தெருவே ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டி. திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒத்த 2 பேருக்காக மட்டுமல்லாமல் எல்லாருக்காகவும் குடக்கூத்தாடினேனே. குருகுலவாசம் பண்ணி கூத்தை கத்துக்கொண்டவர்களும் ஆட முடியாத கூத்துக்களை எல்லாம் உங்களுக்காக ஆடினேனே. நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறேன். இவள் ஒருத்தியை ரட்சிக்கவில்லை நீ குறை சொல்லுகின்றாயே. கூத்து உவந்தாடி, லோகத்துல கூத்தை பார்ப்பவர்கள் சந்தோஷப்படுவான், ஆடுறவா சந்தோஷப்படுவாடா அப்படின்னா எம்பெருமான் பக்தானாம் துவம் பிரகாசசே, எல்லாவற்றையும் அடியார்களுக்காகவே எம்பெருமான் செய்வோம். அடியார்கள் உகந்து இவன் குடக்கூத்தாடினை கொண்டாடினாலும் கொண்டாடாமல் போனாலும் நம்மடியார்களுக்காக நாம் குடக்கூத்தாட பெத்தோமேன்னு அவன் சந்தோஷப்பட்டான். அதனாலதான் தெரிவிக்கிறார் உவந்தாடி, கூத்து உவந்தாடி, எம்பெருமானை உகந்து ஆடினானாம். அது தெரிவிக்கிறார். கூத்து வந்தாடி மேலே மால்விட 7 மடர்த்தி. முதல் அடியில் என்ன சொன்னார்? எல்லாருக்காகவும் கூத்தாடி செய்த செயலை சொன்னார்.
அடுத்தது சொல்றார், ஒத்திக்கு செய்த செயலை சொல்கிறார். ஒத்திக்கு இந்த கோபியர்களிலே ஒருத்திக்கு உதவி செய்ததை சொல்கிறார். நப்பின்னையோடு சேருவதற்கு தடையாகவிருந்த அசுராவிட்டமான 7 ரிஷபங்களையும் அழியச் செய்த பெரும் குணத்திலே இந்த பரகாரனாய் ஒத்தியை கண்டுக்காத மறைஞ்சு விடாதா அப்படின்னு நீ நினைக்கிற. நப்பின்னைக்காக நாம் 7 ரிஷபங்களையும் முடிச்சிருக்கோம். ஒத்தி தானே, ஒத்திய அங்கே அதுவும் அசுராவிட்டமான இவன் ஒத்தான், அங்கே 7 இருது, அவற்றையே முடித்து பெருமைப்படைத்திருக்கோம் நாம். ஒத்தியை கண்டு கொள்ளவில்லை என்றால் அது ஒன்றும் குறையாகிவிடாது நீ நினைக்கிற. மால்விட 7 மடர்த்தி அன்ன ஆயர் நடுங்க ஆனிரகாத்த அன்ன நடுங்க பானிரகாத்த அன்னகோலோ வரியேன் நான். அதாவது இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுது கோபி ஜனசங்குலம் அதீவார்த்தம் என்னே பசுமாடுகளோடு கோபாலர்களோடு எல்லோரும் ரொம்ப கெட்டப்பட்ட அந்த காலத்திலே அவர்கள் நோவுபடாதபடி ரட்சித்த அந்த மிடுக்குடைமையை நினைத்துத்தான் எங்க பிரகாரனாகின்னு ஒதுக்கி இருக்கிறாயா. அப்படி கோபாலர்களும் பசுமாடுகளும் கன்றுகளும் கட்டப்பட்ட பொழுது அவர்களை ரட்சித்து புகழ் படைத்திருக்கிறோம் நாம். இந்த ஒரு பரகாலனாகிய ரட்சிகள் என்ன குணஹானியா ஏற்பட்ட பொழுது நமக்கு நம்முடைய குணத்துக்கு குறைவு ஏற்பட்ட போறதா என்று நீ நினைத்திருக்கிறாயான்னு கேட்கிறார் திருத்தாயார். மண்ணில் மலிந்து குத்துவந்தாடி மால்விட 7 அடர்த்து ஆயர் நடுங்கவானிரகாத்த ஆன்மகளோ வரியேன் நான். நீ இவளை ஏன் கைவிட்டாய் ஒதுக்கினாய்ன்னு எனக்கு புரியல. மண்ணில் மலிந்து கூத்தாடின ஆண்மையை நினைந்தோ, மால்விழ 7 மடர்த்த ஆண்மையை நினைந்தோ, ஆனிரகாத்த ஆண்மையை நினைந்தோ, இந்த 3லே எதை நினைத்து இவளை ஒதுக்கினாயோ என்று புரிவிடவில்லை. நின்ன பிரானே கிருஷ்ணாவதாரத்திலே சேவிக்கப்பெறாதவர்களும் இடமாதபடியாக திருவேங்கடமலையிலே வந்து நிற்கிறவனே. திருவேங்கடல் வந்து நிற்கிறது யாருன்னா குன்னமேந்தி குளிர்மழகாத்தவன் அன்னு ஞாலமழந்த பிரான் வரன் சென்னி சேர் திருவேங்கடமாமலை. யாவர் ஒருத்தன் கோவர்தன பர்வதத்தை ஏந்தினானோ விரலாலே அவன்தான் திருவேங்கடத்தில் நிற்கிறான் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆயினாலே இந்த கிருஷ்ணாவதாரத்திலே செவிக்கப்பெறாதவர்களும் செவிக்கும்படியாக திருவேங்கடமலையிலே நிற்பவனே. நீழ்கடல் வண்ணா, ஒரு கடல் அப்படியே நிமிர்ந்து நின்னா போலே அப்படி எம்பெருமான் நிற்கிறானாம். எழுந்தருளி இருப்பது எம்பெருமான் பார்த்தோமானால் ஒரு கடல் நிமிர்ந்து நின்னார் போலே ஆயித்து எழுந்தருளி இருக்கும் நிலையும் தெரிவிக்கிறார். சிவராஜரபட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே எம்பெருமாள் அனுபவிக்கிற பொழுது உட்புல்ல பங்கஜ தட்டா கவிவோபயானி, அப்படியே ஒரு தாமரை தடாகம் எழுந்து நிற்கிறா போல இருக்கின்றார். தாமரை தடாகம் எப்படி இருக்கும்? தாமரை புஷ்பங்கள் நிறைந்திருக்கும். எம்பெருமானுடைய திருமேனிலே திருக்கண்கள், திருக்கைகள், திருவடிகள் எல்லாம் தாமரை. 2 ஹம்சபக்ஷிகள் போல 2 திருத்தாயார் 2 பார்ஷத்தில் இருக்கிறார். அதனால அவர் என்ன சொன்னார்? எம்பெருமாளை தாமரை தடாகம் நிற்கிற தடாகம்னார். இங்கே ஆழ்வார் நிற்கும்படியான கடல் போலே இருப்பவனே அனுபவிக்கிறார். நீ இவள் தன்னனின் கோயில் முன்னில் எழுந்த முருங்கையல் தேனா முன்கை வள கவர்ந்தாயே. நீ உன் கோயில் திருமுற்றத்திலே இருக்கக்கூடிய முருங்க மரத்தின் தேனை எளிதாக கவருமா போலே இப்பிரகாலனாயினுடைய முன்கை வளையல்களையும் கவர்ந்து கொண்டாய், கை கொண்டாய் என்று தெரிவிக்கிறார். அதாவது இவளை பிரிந்து கையில் வளதங்காதபடி பண்ணினாய். இவளை நீ பிரிந்தபடினாலே இவள் இழைத்து போனாள், மெலிந்து போனாள். மெலிஞ்சு போனபடினால் என்னாச்சு? கையிலே வளைகள் தங்கவில்லை. நீ என்ன பண்ணோம்? இவ கையில் இருக்கிற வளைகளை பார்த்து சந்தோஷப்படணும். சங்குதங்கு முன்கனங்கைன்னு இருக்கக்கூடிய இவளை பார்த்து நீர் திருவுள்ள முகக்க வேணும். அப்படி செய்யாமல் இவளை கைவிட்டிருக்கிறீர். நீர் முன்னே கோயில் வாசல் இருக்கக்கூடிய ஒரு முருங்க மரத்தில் இருக்கக்கூடிய தேன் போலே இவளை எளியவளாக நினைக்கின்றீர், இவளை உபேட்சித்திருக்கின்றீர் என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம் ஆர்மலியாழி சங்கொடுபத்தி ஆத்தலை ஆத்தல் மிகுத்தி கார்முகில் வண்ணா கஞ்சன முன்னங் கடந்தனின் கடுந்திரல் தானோம்.
நேரிழமாதை நித்திலத்தொத்தை நெடுங்கடல் அமுதனையாளை ஆரழில் வண்ணாங்கையில் வட்டாம் இவளெனக் கருதியின்னாயே கார்முகில் வண்ணா காளமேகம் போன்ற திருநிறத்தை உடையவனே ஆரழில் வண்ணா அழகு மிகுந்த வடிவை உடையவனே அழகு மிகுந்துள்ள வடிவை உடையவனே இங்க பிரகாரன் எப்படிப்பட்ட தெரியுமா நேரிழமாதி நித்திலத்தொத்தூர் நெடுங்கடல் அமுதனையாள் நேரிழமாதி விலட்சணமான திருவாபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருப்பவள் நித்தில தொத்து அணிந்து கொண்டால் தாபமெல்லாம் ஆறும்படியான முத்து மாலையை போன்றவள் நெடுங்கடல் அமுதனையாளை பரந்த திருப்பார்கடலிலே தோன்றிய அமிர்தம் போன்றவள் கிடைத்தற்கு அரியவள் இப்படி பெருபடைத்த பிரகாரனாகியே பொருளாவே மதிக்கலையேப்பா நாம சங்க சக்கரங்களை கைகளிலே ஏந்தியுள்ளோம் என்கிற பெருமை பாராட்டி இவளை பிரக்கணித்தாயா கம்சன முடித்த நமக்கு இவள் ஒரு பொருளோன்னு நினைக்கிறாயா என்று திருத்தாயார் கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே ஆறும் மலியாழி ஆர் என்னால் கூர்மை மலின்னா கூர்மை மிக்குள்ள ஆழின்னா சக்கரம் கூர்மை மிகுந்த சக்கரம் இந்த சக்கரத்தையும் ஆறும் மலியாழி சங்கோடு பத்தி சங்கோடு சக்கரத்தையும் கூர்மையான சக்கரத்தையும் ஏந்தி இருக்கிறவனே சங்கு சக்கரங்களை ஏந்தி பெருமையோடு இருக்கிற நமக்கு உள்ள ரட்சிகளை என்ன குறை ஏற்பட்ட போறதுன்னு நினைக்கிறாய் ஆறுமலியாழி சங்கொடு பத்தி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து முதல் ஆற்றல் என்பது பராக்கிரமத்தை காட்டுகிறது அடுத்த ஆற்றல் என்பது பொறுமையை காட்டுகிறது அதாவது எம்பெருமானுக்கு உண்டான சக்தி எப்படிப்பட்டதுன்னா ஜெகது உபகாரம் அதாவது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட எம்பெருமான் தன் சக்தியை குறைத்து கொண்டு கம்சன் அளவிலே அதை அடக்கினானாம் உலகத்தை அழிக்கூட ஆத்திருந்தாலும் கம்சனை மாத்திரம் அழிக்கிற அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை குறைத்து கொண்டான் என்று தெரிவிக்கிறார் இடத்தில் ஆத்தலையாத்தல் மிகுத்து கார்முகில் வண்ணா கம்சன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான் அவனை கீழே விழச் செய்து அவன் மேலே ஏறி உட்கார்ந்தான் எம்பெருமான் அப்பொழுது அழகத்தான் கார்முகில் வண்ணான்னு தெரிவிக்கிறார் கஞ்சனமுன்னம் கடந்தனின் கடுந்திரள் தானோ கிருஷ்ணனை முடிக்க வேண்டும் என்கிற கம்சனுடைய எண்ணத்தை அவன் தன்னோடைய போகும்படியானான் கண்ணனுக்கு தீங்கிழைக்கணும்னு நினைத்தான் அப்படி நினைச்ச அவனே இல்லாமற்படி செய்தார் கஞ்சனமுன்னம் கடந்தனின் கடுந்திரள் அப்படிப்பட்டவனுடைய வலிவை நினைத்துத்தான் அவ்வளவு பேரும் உடைச்ச எனக்கு இவ்வளவு உத்திய என்ன பெரிய ரட்சிக்காரனா குறைவு உண்டாயிடுமா நீ நினைச்சுட்டாய் இவன் என்ன நினைக்கிற தெரியுமா இவளை பத்தி எங்க பிரகாரம் நீ எப்படி தெரியுமா நினைக்கிற ஆரழில் மண்ணா அங்கையில் வட்டாகம் இவளென கருதினாயே ஆரழில் வண்ணா அழகு விந்துள்ளவனே அங்கையில் வட்டாம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கருப்பு கட்டியை வேணா புஜிக்கலாம் வேணான்னா தூக்கி எறிஞ்சுள்ளான் அதுபோல இவளை நீ நினைக்கிறாய் கையில வைத்துள்ள வெள்ளக்கட்டி போல நினைக்கிறாய் நீங்கள் பிரகாரனாகிய வேண்டினா வேணா அவளோடு சேரலாம் வேண்டானா விட்டுட்டு போயிடலாம் என்று நினைக்கிறாய் இந்த பாசுரத்தில் எம்பெருமானை குறித்து 2 சம்போதனங்கள் கார்முகில் வண்ணா ஆரேழு வண்ணா பிரகாரனாகி குறித்து 3 அடைமொழிகள் நேரிழ மாது நித்தில துத்து நெடுங்கடல் அமுதனையாள் நாளை என்ன தெரிகிறதுன்னா எம்பெருமானே உன்னை விட என் பொண்ணுக்குத்தான் பெருமை அதிகம் ஆகையினாலே நீ இவளை உபேட்சிக்க ஆகாது புறக்கணிக்க கூடாது என்பதாக திருத்தாயாருடைய திருவுள் ஸ்ரீராமாயணத்தில் பார்க்கிறோம் திருமாலையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் விராட்டியும் பார்த்த பிறகு துல்யசீல வயோவல்தாம் துல்யாபி ஜனலக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேகியம் தஞ்சேயம் சிதேக்ஷணா எல்லா விதத்தாலையும் பெருமாளும் விராட்டியும் மொத்தவர்களாக இருக்கிறார்கள் ராமனுக்கு ஏற்ற மனைவி சீதை சீதைக்கு ஏற்ற பரதாராமன் இப்படி இந்த ஸ்லோகம் மேலாக தோற்றினாலும் ஒத்த வயசு இருக்கு வாளுக்கு நல்லபடி பிறப்பு இருக்கு 2 பேருக்கும் இப்படியான ஒற்றுமைகள்லாம் இருந்தாலும் 2 பேருக்கும் குணங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தாலும் பிராட்டிக்கு அதிகப்படியான ஒரு விசேஷனம் அடைமொழி இருக்கு அசிதேக்ஷணா கருந்தடங் கண்கள் அவ்வளவு கருப்பா அதாவது என்ன உங்கள் காருண்யமே நிறைந்ததாக அழகியதாக பெருமானை கண்ணை காட்டிலும் மிக அழகிய திருக்கண்களை உடையவள் விராட்டி அதோட சசப்த பிரயோகமும் இருக்கு ஆகையினால் ஆழ்ந்து பார்த்தோமானால் இந்த ஸ்லோகத்திலே
ராமன் பாக்கியசாலி, சிறந்த பத்னியை பெற்றான். ஏன்னா சீதைக்கு அவளுக்கு எல்லா விதத்திலேயும் தகுந்தவன் ராமன் சொல்ல முடியாது. ஏதோ போனா போகிறது வேற யாரும் இல்லை, இவன் தான் இருக்கிறது தகுந்தவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகமானது ஆழ்ந்து பார்த்தால் கிடைக்கிறது. ஏனென்னால் சீதை ராமனை விட விஞ்சிய கண்ணழகு படைத்தவள். கம்பராமாயணத்திலும் பார்க்கிற பொழுது திருக்கல்யாணம் ஆகி ஊர்வலமாக வருகிறார்கள் திருமாடம் விராட்டி. அப்பொழுது சில பேர்லாம் சொன்னாலும், அயோத்தியிலேருந்து வந்தவாள்லாம் சொன்னாலும், நம்பிய காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். எங்க ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்கள் இருக்கணும்னா. அப்படியா, சரி. மித்திராபுரியை சேர்ந்தவாள சொன்னாலும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கு மன்னதேயாம். சரிப்பா, எங்க சீதைக்கு ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும் நீங்க சொல்றாள். ஆனா கொம்பினை காணும் தோறும் மஞ்சுக்குடி போன எங்க சீதா பிராட்டி எங்க சீதையை பார்க்கிற ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் ராமனுக்கு வேறு வேறான 1000 கண் திருக்கண்கள் வேணும். அவ்வளவு அழகு ராமனோட எங்க சீதா அவ்வளவு அழகுன்னா. அதுபோல இங்கே பிரகாரனுடைய திருத்தாயாருடைய திருவுள்ளம் என்னன்னு பார்த்தோம்னால் எம்பெருமானுடைய அழகையும் சொல்றா. அதை காட்டி அழகு எங்க பிரகாரனாகி தான். ஏன் எங்க பிரகாரம் எப்படிப்பட்ட தெரியுமோ கீழே தெரிவிச்சிருக்கா திருத்தாயார். கீழே பார்த்துருக்கோம் நாம. அதாவது கல்வன்குள் பதிகத்திலே காவியங்கண்ணியனில் கடிமா மலர்ப்பாவை ஒப்பாள். பெரிய பிராட்டியாருக்கு சமானவள் என் பெண்ணின்னு சொல்றார். மேலே ஒன்று திருநாண்டத்தில் பிராட்டிமார் எல்லாரையும் காட்டிலும் இருந்தவள் என்றெல்லாம் தெரிவிப்பார்கள். அந்த ரீதியிலே பிராட்டிக்கு சமமானவளாகையாலே இந்த பிரகாரனாகியானவள் எம்பெருமானையும் விட அழகு படைத்தவள் ஆகினாலே இவளை நீ உபேட்சிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது திருத்தாயாருடைய திருவுள்ளம். அடுத்தது 4ஆம் பாட்டு. மல்லியதோடும் மானுரியதழும் உடையவர் தமக்கு மோர்பாம் நல்கிய நலமோ நரகனைத் தொலைத்த கரதலத்தமைதியின் கருத்தோ அல்லியங்கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியன் நம்பி இவள நீயுங்கள் தொண்டர் கைத்தண்டென்னவாறே. பெருமான் கேட்கிறான் திருத்தாயாரிடத்தில், நிரதிசய போக்கிய போதையான பிரகாரனாகியை என் கையில வைத்துள்ள வெள்ளக்கட்டியா நான் நினைச்சுட்டு இருக்கேன்னு நீ சொல்றாய். கையிலே மண்டையோட்டோடு திரிந்தான், பிக்ஷை எடுத்து திரிந்தான் ஒருத்தன். அவனுக்கும் கூட என் உடம்பிலே ஒரு கூறு ஒரு பகுதியே கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட சீலகுணத்தினாலே பெருபடைத்தவன் நான். நரகாசுரனை கொன்னும் வீரியத்தை வெளிப்படுத்தினவன். இப்படி சீலகுணத்தாலும் வீரிய குணத்தாலும் உலகங்களும் விஸ்திருத்தமான புகழை பெற்றவன். அப்படிப்பட்ட எனக்கு உன் பெண்ணை ஏற்றுக்காது என்ன குலையாயிடுமா அப்படின்னு எம்பெருமான் கேட்பதாக நினைத்து திருத்தாயார் இந்த பாசுரம் இதிலே கேட்கிறாள். மல்கியதோடும் மானுரியதழும் உடையவர் தமக்கு மோர்பாகம். அகங்காரியான ருத்ரனுக்கும் கூட உடம்பிலே கூறு கொடுத்திருக்கிறோம் என்கிற சீலகுணத்தை நினைச்சுதான் இவளை ஒதுக்கிட்டியா? நரகாசுரனை முடித்த மிடுக்குடையோம் நாம் இன்னும் உங்களை மிடுக்க நினைத்து இவளை ஒதுக்கினாயா? மல்லியதோடும் 8 தோள்களும் மானுரியதழும் மான் தோலை அறையிலே உடுத்திருக்கிறான் சிவபெருமான். மேலே யானை தோலை போர்த்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கும் கூட உடம்பிலோர் உருதான் கொடுத்தான் ஏராளம் இறையோன் திசமுகன் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் என்ன அவனுக்கும் கூட உடம்பில் ஒரு பாகத்தை கொடுத்து அப்படிப்பட்ட சீலகுணம். அந்த சீலகுணத்தை உடையோம் என்ன, அதனால நீ இவளை பொருட்படுத்தவில்லையா? எம்பெருமான் வராகாவதாரம் பண்ணினான். அப்பொழுது தந்தத்தாலே பூமியை குத்தி எடுத்தான். எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தாலே பூமி தேவிக்கு நரகன் பிறந்தான். அசமயத்திலே பிறந்தபடியினாலே அவன் ஆசுர பிரகிருதியாய் போனான். பிராக்யோதிபுரத்திலே தலைநகரத்தை அமைத்து கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். தேவ சித்த கந்தர்வர்கள் எல்லோருடைய பெண்களையும் பற்பல ராஜாக்களுடைய பெண்களையும் கவர்ந்து சென்று தம்முடைய ஊரிலே சிறையிலே அடைத்திருந்தான்.
மொத்தம் 16,100 பெண்களை அவன் சிறையிலே அடைத்திருந்தான். வருணனுடைய குடையையும் அதிதி தேவியினுடைய குண்டலங்களையும் அபகரித்து சென்றான் சொர்க்கத்திற்கு சென்று. மேலும் சொர்க்கலோகத்திலே இந்திரனுக்கு இருக்கும்படியான ஐராவதத்தையும் அபகரித்து போகிறதுக்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட காலத்திலே இந்திரன் ஓடி வந்து கண்ணனம்பெருமானிடத்திலே நரகாசுரனுடைய ஹிம்சை பொறுக்க முடியவில்லை என்று விண்ணப்பித்த அளவிலே கண்ணனம்பெருமான் சத்யபாய் பிராட்டியோடு கூட கருடாரோடனாக புறப்பட்டு பிராக்ஜோதிஷபுரத்துக்கு எழுந்தருளி நரகாசுருடைய மந்திரிய சக்கராயுதத்தை கொண்டு நரகாசுருடைய மந்திரியான முரண் முதலானவர்களை கொண்டு நரகனையும் நிரசித்தான். இப்படி அவனுக்கு இருக்கும்படியான புஜபல பராக்கிரமங்கள், அந்த உமக்கு இருக்கும்படியான புஜபல பராக்கிரமங்களை எண்ணி நீ என் மகளை உபேட்சித்தாயான்னு திருத்தாயார் கேட்கிறாள் இவ்விடத்திலே. அப்பொழுது அவனுடைய திருவிழா என்ன தெரியுமா பெறுவாங்க, அத்தனை பெண்களையும் வாழ்வித்தவன் தான். யாரே? நரகாசுரனுடைய இடத்திலே சிறையிலே வைக்கப்பட்டிருந்த பெண்கள் எல்லோரையும் வாழ்வு கொடுத்தவன். அதாவது 16,100 பெண்களும் நாங்கள் எங்கேயும் போகமாட்டோம், மொத்தான் திருக்கல்யாணம் செய்து கொள்வோம் என்று சொல்ல எம்பெருமான் அத்தனை பேரையும் துவாரைக்கு அழைத்து சென்று அவர்களை விவாகம் செய்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக திருமாளிகளை சமைத்து அவர்களோடு வாழ்ந்து வந்தான். அப்படி இத்தனை பெண்களை நான் ரட்சித்திருக்கேனே என்று சொல்ல, அத்தனை பெண்களை நீ ரட்சித்திருந்தாங்க, என் குழந்தை விட்டு இல்லையோ கைவிட்டி இல்லையோ என்ன எதிர்த்தாயார் வருந்துகிறாள். அவனை குறித்து கேட்கிறாள், இத்தனை பேரை நீ ரட்சித்திருக்கலாம், வாழ்வித்திருக்கலாம், அல்லியங்கோதை அனிரங்கொண்டு அள்ளியங்கோதை அழகான மாலையை தலையிலே சூடிக்கொண்டிருக்கும்படியான பரகாரனாகியை என்ன பண்ணினாய் நீ? அவளை பிரிந்து போனபடினாலே அவளுடைய அழகிய நிறத்தையும் அபகரித்து கொண்டு அவள் இழக்கும்படியாக செய்தாள். அவளுடைய அழகான நிறமானது, அவள் மாமை இழந்தாள், அவள் அழகை இழந்தாள். உம்மாலே முன்னே வந்து நின்று போகாயி. சட்டென்னு பாரதமான இந்த பாஷத்தில் என்ன தோணும்? முன்னாடி சாதிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு தான் அர்த்தம் தோணும். ஆனால் பூர்வாச்சாரியர் இடத்துல அர்த்தம் பெரிவாச்சம் அப்படி காட்டவில்லை. அதாவது உருவெளிப்பாட்டாலே நலிகின்றாய் என்னுடைய வெண்பிள்ளையை என்று காட்டுகிறார். அதாவது புரியணும்னா, உருவெளிப்பாட்டு அப்படியே பிரத்யக்ஷ சமானாகாரமாக அந்த வடிவானது கண்ணுக்கு தோற்றுகை. பெருமாள் இல்லைங்க, எம்பெருமான் விடத்தில் இல்லைன்னாலும் பார்க்கிற பதார்த்தங்கள் எல்லாம் எம்பெருமான போல தோற்றுகிறதாம் பிரகாரனாய்க்கு. அதாவது மாரீச்சன், ராவணன் அழைத்தான் மாரீச்சனை. அப்ப மாரீச்சன் சொன்னான், விக்ஷே விக்ஷேச்ச பஷ்யாமி சிரகிருஷ்ணாதிராம்பரம், அதாவது கிருஷ்ணாதிராம்பரம் இன்னி பார்க்கிற மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்திலேயும் எனக்கு மாந்தோல் மர உரி உடுத்து கையும் வில்லுமாக நிற்கும்படியான சக்கரவர்த்தி திருமகனாகத்தான் எனக்கு தெரியுது. பார்க்கிற மரங்கள்லாம் அவனுக்கு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தது தோணித்து மாரீச்சனைக்கு. பரகாரனை பராங்குஷாய்க்கு நம்மாழ்வாருக்கு எங்கனேயோ அன்னவீடுகாண்கிற திருவாய்மொழியிலே இந்த உருவெளிப்பாடானது ஏற்பட்டிருந்தது. அதாவது பார்க்கறதெல்லாம் பெருமான் இன்னெஞ்சினால் நோக்கி காணீர்களா, உங்களுக்கெல்லாம் தெரியல, எனக்கு தெரியறது எப்படி? அதாவது அந்த திருவாய்மொழியுடைய 100 பாசுரத்திலேயும் அழகாக தெரிவிப்பார். நான் நம்பியழகு எங்கனே நம்பியழகு இங்கனே தோன்னுகின்றதென் முன்னே அங்கன் உருவெளிப்பாடா உரைத்த தமிழ் மாறன் என்று தெரிவிப்பார். அதுபோலே பிரகாரனாய்க்கு இவ்விடத்திலே அந்த வெளிப்பாட்டினாலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எல்லாவிடத்திலும் எம்பெருமான் தோன்றி இவளை நலிகின்றான். அவன் சேவை சாதிக்கிறான்னா நேரா சேவை வந்துள்ளல எம்பெருமான். எம்பெருமான் நேர்ல வரல, ஆனா பார்க்கலாம் எம்பெருமானோன்னு இவள் நினைக்கிறாள். இப்படியா நினைக்க பண்ணி இவளை நீ நலிகின்றாய், துன்புறுத்துகிறாய், கட்டப்படுத்துகிறாய் இன்னும் திருத்தாயார் பழி சொல்லுகிறாள். இவளை நீ என்ன நினைக்கிற? சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டென்னவாறே, நீ என் பெண் பிள்ளையை உன் அடியார் கையிலே உள்ள ஒரு தடியைப் போல நினைக்கிறாய். அதாவது ஸ்ரீராமாயணத்திலே கடல் தாண்டி போக வேண்டிய சமயத்திலே
பெருமாள் இளைய பெருமாளை கூப்பிட்டு சாபமானய சௌமித்ரே சரம் சாசி விஷோபமானே சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்த பிளவங்கமாக சாபமானய சுமித்திர பிள்ளைய லக்ஷ்மணா இல்லை கொண்டு வா அப்படின்பார். அப்படின்னா என்ன இவருக்கு தேவை? அப்ப என்ன வருணனை குறித்து கடலரசனை குறித்து சமுத்திராஜனை குறித்து அம்பு தொடுக்கணும். உனக்கு தேவைக்கிற பொழுது அம்பு எடுத்துன்னு வா, அப்படி வில்ல எடுத்துன்னு வா அப்படின்னு சாபமானைய சராம்ஷ என்றெல்லாம் சொல்லுவன் இளைய பெருமாளை குறித்து. அதுபோல உனக்கு வேணா உபயோகப்படுத்திக்கலாம், வேண்டான்னா விட்டுவிடலாம். அதுபோல நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு உன்னுடைய அடியார்கள் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதம் படைக்கலன் போலே என்னுடைய பெண்பிள்ளை நினைத்திருக்கிறார். வேணா எடுத்துக்கலாம், வேண்டாட்டி விட்டு போயிடலாம் நினைக்கிறேன் என்று பெருமான் மீது குற்றம் சுமத்துகிறார் திருத்தாயார். அடுத்தது 5வது பாசுரம். செருவழியாத மன்னர்கள் மாள தேர் வலங்கொண்டு அவர் செல்லும் அறுவழிவானம் மதர்பட கண்ட அகன்மகரோவரியேன் நான் திருமொழியங்கள் தேமலர்கோதை சீர்மய நினைந்திலையந்தோ பெருவழினாவர் கணின எளியல் இவளெனப் பேசுகின்னாயே. எம்பெருமான் பிரகாநாயகனுடைய திருத்தாயிடத்துல கேட்கிறார், நான் என்னோட சேட்டிதங்களை எதை சொன்னாலும் அதில் உள்ள குணங்களை நீதி செய்வதே இல்லை. திரௌபதியின் ஒரு பெண்ணுக்காக நான் மகாபாரத போரையே நடத்தலையா? நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல என்னோட சேலையெல்லாம் சுத்தமாகவே பார்க்கிறீர் என்று எம்பெருமான் திருத்தாயார் பிரகாநாயகனுடைய திருத்தாயிடத்துல தெரிவிக்கிறான். அதற்கு அவள் தெரிவிக்கிறார், அன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கோ திரௌபதிக்காக நீ பாரத போரை நடத்திருக்கலாம்பா, இன்னைக்கு என் பொண்ணை கைவிட்டிய நீ, இன்னைக்கு என் பொண்ணை கைவிட்டியே, அதுக்கு என்ன பதில் என்று கேட்கிறார். சிறுவழியாத மன்னர்கள் மாளாம். பாரத யுத்தத்திற்கு முன்பாக ஒரு காலம் ஓரிடத்திலும் தோல்வி என்பதே அறியாத அதிரத மகாரதர்களான ராஜாக்கள் அழியும்படியாக தேர்வலங்கொண்டு கண்ணன் பெருமான் நான் ஆயுதம் தொடமாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கிறபடியினாலே தேர்காலாலேயே அந்த ராஜாக்கள் அவர்களை உடக்கினான். அவர் செல்லும் மறுவழிமான மதர்வட கண்டாகம் மகளோ போரிலே மாண்டவர்கள் வீரஸ்வர்க்கத்தை அடைவார்கள் சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறபடியினாலே அவரை செல்லும் அறுவழிவானம் என்கிறார். குருக்ஷேத்திரத்தில் நடந்த இந்த பாரத போருக்கே இதுக்கு இந்த பாரத யுத்தத்திற்கு முன்பு ரொம்ப நாளா ஸ்வர்க்கத்துக்கு போறவா யாரும் இல்லையா. ஆகினால ஸ்வர்க்கத்துக்கு போற வழியெல்லாம் புல்முளைத்து போய்விட்டதாம். அந்த வழியை ராஜாக்கள் எல்லாரும் போகணுங்கிறதாக கண்ணன் பெருமான் பெருவழியாக ஆக்கிவிட்டானாம். இந்த முடிக்க நினைத்துத்தான் இப்படி அத்தனை ராஜாக்களை முடித்த நமக்கு என்ன அத்தனை பேர் முடிச்சதுனால எனக்கு அவ்வளவு பெருமை ஏற்பட்ட கண்ணன் பெருமானுக்கு அத்தனை பேர் முடித்தான். உண்மையிலே என்ன நல்தேர் தனிப்பாக என்ன கொல்லாமாக்கோல் கொலை செய்த வாரப்போ எல்லாச்சேனையும் இரண்டேர் தவித்த எல்லாரும் தந்தானே எல்லாம் செய்தான். மயவ நிகதாக பூர்வமேவ எல்லாரையும் முன்னாடியே நான் முடிச்சுட்டேன்னா அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் தானே எல்லாவற்றையும் நடத்தின. ஆகினாலும் இவருக்கு அவ்வளவு மிகுந்த பெருமை உண்டாயிருந்தது. இவ்வளவு பெருமை உடைத்தனுக்கு இந்த உத்திய ரட்சிக்கலைன்னு என்ன குறவா ஏற்பட போகிறது குறவாயிடமாது அப்படின்னு நீ நினைக்கிறாய். திருத்தாயாருடைய திருவுள்ளம். இவளை நீ எப்படி நினைச்சுட்டு தெரியுமா? பெருவழினாவர் கணியினமேளியல் இவளென பேசுகின்ற திருமொழியங்கள் தேமலர்கோதை சீர்மய நினைந்திலையந்தோ. எங்க பிரகாரநாயனுடைய பெருமையும் மக்கள் தெரியவில்லை. திருமொழி மதுரா மதுராலாபாகிமாக மமபாமினி. சக்கரவர்த்தி ஹனுமான்ட்ட கேட்பான், எங்க சீதை இனிக்க பேசுவாடி, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்பான். அதுபோல திருமொழின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திருமொழின்னா மொழிங்கிற சொல்லுக்கு திருன்னு அடைமொழி. இனிய பேச்சு இனிமையான வார்த்தை. திருமொழி எங்கள் தேமலர் கோதை தேன் உழுகும்படியான மலர்களை கொண்டு மாலை சமைத்து அத்தை தலையிலே சூட்டி கொண்டிருப்பவள் எங்க பிரகாரநாயகி. அவள் வார்த்தையெல்லாம் அப்படி இனிக்கும்படியாக இருக்கும். இனிக்க பேசக்கூடியவள். அப்படிப்பட்ட எங்க பிரகாரநாயகி
அவளை நீ உபேட்சித்திருக்கிற. அவளுடைய தேவரர் போது சீர்மையை நினைந்திரும். அவளுடைய பெருமையை நீ நினைச்சே பார்க்கல. அவளுடைய பெருமை உனக்கு தெரியலை. அவளை என்ன நினைச்சிட்டா? பெருவழி நாவர் கணியின் மேலியல் இவளை நான் கருதுகின். எப்படி நினைக்கிறது தெரியுமா? நீ பெரிய பாதை போற வழியில நாவல் மரம் இருக்கு, பழங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு செதறி. இந்த நாவல் பழம் இருக்கே, நவாப்பழத்தை வேணா எடுத்து வாயில சேர்த்துக்கலாம், வேண்டாங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், உனக்கு ரூபா எடுத்துக்கலாம், வேண்டாம் போயிட்டே இருக்கலாம். அதுபோல ரொம்ப சுலபை கிட்டக்கூடியவளாயாலே இவளுக்கு உபேட்சம் இவ்வளவு மக்கனே உமையே பற்றி இருக்கிறபடினாலே இவளை நீ என்ன பண்ணா? நம்மையே பற்றி இருக்கான்னு நீ ரட்சிக்கணும். அதை விட்டு இவளை நீ புறக்கணித்து விட்டால் நாவல் பெருவழியிலே அடக்கக்கூடிய நாவல் கனி போலே இவளை நினைத்து விட்டாய். இவளுடைய சீர்மையை நீ நினைத்து பார்க்கல. உமக்கு எதை பெருமையான சென்றிருக்கேன்? மலபுரதுள் மன்னவரும் மாரதரும் மத்தும் பலர் புலைய நூற்று வரும் பட்டழிய பார்த்தம் சில வலைய திண்டேல் மேல் முன்னின்னு செய்த மிடுக்க நினைத்து நீர் இவ்வளவு உபேட்சித்திருக்கிறீர் என்று தெரிவிக்கிறாள். அடுத்தது 6ஆம் பாசுரம். அரக்கியராகம் புல்லனவில்லால் அனிமதிலங்கையாறு ஹோனை செருக்கழித்தமரர் பணிய முன்னின்னா செருக்கழித்தமரர் பணிய முன்னின்னா சேவகமோ செய்ததின் முறுக்கிதழ் வாய்ச்சி உங்கை வெண் சங்கங்கொண்டு முன்னே நின்று போகாயி எருக்கிலைக்கா எரிமழுவோச்சல் என் செய்வதெந்த பிரானே. எம்பெருமான் சொன்னான், கோதை சீர்மையை நினைந்திலைன்னு குத்தம் சொல்றியே, உன் பொண்ணு என் கருத்தறிந்து செயல்படக்கூடியவளா என்று பயமுறுத்தி கேட்டான். திருத்தாயார் உன்னை எப்போதுமே பிரியாமலே இருக்காளே ஒருத்தி, அகல இல்லே நிறையும் அகல இல்லே நிறையும் நித்தியான பாயினின்னு சொல்லிட்டு உன் கூடவே இருக்காளே, அவ உன் கருத்தை எல்லாம் அறிஞ்சு விட்டாளா? நீ அவளை, அதாவது உன் கருத்தை நீ ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு சொன்னாய். உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஸ்நானம் பண்ணாத வரணும் வருது. அதை புரிஞ்சுக்கலையே அவள். அவளே உன் கருத்தை உப்ப கூட இருக்கிற அவளே உன் கருத்தை புரிஞ்சுக்கல. அவளை நீ கோபிச்சுன்னா மாதிரி எங்க பிரகார நாய்கிட்ட கோபிக்கலாம்லாம் நினைச்சுடாதே. எங்க பிரகார நாய்யால அதெல்லாம் தாங்கவே முடியாது. அவள்கிட்ட கோபத்தை காட்டினா மட்டும் எங்க பிரகார நாய்கிட்ட கோபத்தை காட்டிட்டா பாடி அது எங்க குழந்தை தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்றா இந்த பாசுரத்தில். அரக்கியராகம் புல்லனவில்லால் அணிமதிலங்கையார் ஹோனை கழித்து ராட்சச ஸ்திரீகள் மங்கள நாணை, அதாவது தாலியை இழக்கும்படியாக அழகிய மதில்களாலே சூழப்பட்ட லங்கைக்கு தலைவனான ராவணனுடைய செருக்கை அழித்து, ராவனுடைய கிங்கரர்கள் அழித்து, பந்துக்களை அழித்து, கடைசியாக அவனை அழித்தான். அரக்கியராகம் புல்லன, அரக்கியர் ராட்சச ஸ்திரீகள், அவருடைய ஆகம் அவருடைய கழுத்தானது மங்களசூத்திரத்தை இழக்கும்படியாக செய்து வில்லால் அணிமதில் இலங்கையாறு ஹோனை செருக்கழித்து, வெஞ்சிலை என்று சொல்லும்படியான அந்த எம்பெருமானுடைய அந்த வில்லை கொண்டு ராவனுடைய துரபிமானத்தை துளைத்து அவருடைய கொழுப்பை அடக்கி செருக்கை போக்கி அவனை கொன்று. அப்படி அவனை கொன்ன பிறகு என்னாச்சு? பிராட்டி வந்தாள். அவளிடத்திலே உபேட்சையாக இருந்தீர். அவளை நீர் முகம் கொடுத்து பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன தேவர்கள்லாம் வந்தாது. அமரர் பணிய முன்னின்ன சேவகமோ செய்ததின் ராவணவதத்திற்கு பிராட்டி வந்தபோது கோபத்தோடு இருந்த பெருமாள் முகம் கொடுக்காமல் இருந்தபடியினால அப்போது தேவர்களெல்லாம் தோன்றி பவான் நாராயணோ தேவாம் ஸ்ரீமான் சக்ராயுதோ விபூ ஏகஸ்ருங்கோ வராஹத்வம் பூதபவ்ய சபத்னஜித். தேவள் தான் நாராயணன், சீதா பிராட்டி தான் ஸ்ரீ மகாலட்சுமி, தேவள் சக்கராயுதத்தை ஏந்தியவர், தேவள் தான் ராகாவதாரம் பண்ணினவர். பவான் விஷ்ணு சீதாலக்ஷ்மி, சீததான் லக்ஷ்மி, தேவர் தான் நாராயணன் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முகம் கூடாதே இருந்தீர். அத மாதிரி இப்ப என் பெண்பிள்ளைக்கு நீர் முகம் கூடாமல் இருக்கிறீர். அப்பொழுது நீர் எப்படி முகம் கூடாது இருந்தீரோ அதுபோல என் பொண்ணுக்கு முகத்தை தூக்கி வச்சுருக்கீர். என்ன இடத்திலே முகம் கூடாதிருக்கின்றீர் என்ன சொல்லுகின்றாள் திருத்தாயார்.
என் பெண்ணுடைய பெருமை மக்கள் தெரியவில்லை. இவள் எப்படிப்பட்ட தெரியுமா? முறுக்கிதழ் வாய்ச்சி முன்கை பெண் சங்கம் கொண்டு. இவளுடைய அதரத்தின் சிறப்பை நீ அறியவில்லை. அதரம்னா கீழுதடு. கீழுதடு எப்படி இருக்கான்? முறுக்கிதழ் வாய்ச்சி முறுக்கம்பூ போலே சிவந்திருக்கக்கூடியதான இவளுடைய உதடுகள், அதனுடைய அழகை நீர் அறியவில்லை. நீர் இவளை பிரிந்தபடினா என்ன ஆயிட்டா? இவள் ஈர்க்கு போல இழைச்சி போயிட்டா. இவள் இழைச்சி மெலிஞ்சு போனபடியினாலே கையில் இருந்த சங்கு வளையல்கள் இவள் தானே கழன்று விட்டன. இப்படியாக இவளை நீர் பிரிந்து முன்கை வெண்சங்கம் கொண்டு, இப்படி இவளுடைய கையில் இருக்கும்படியான வளையல்களை எல்லாம் இவள் இழக்கும்படியாக செய்து முன்னே நின்று போகாய். ஒரு தடவையாவது முன்னாடி சேவை சாதிக்க கூடாதா அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி அர்த்தம் கொள்றதை காட்டில் இந்த திருமொழிய உருவெளிப்பாடாக யாரே உருவெளிப்பாட்டாலே முன்னே இருந்து கொண்டு போகமாட்டாமல் இவளை நலிகின்றாய். அவனது பழிதான் சொல்றோம். திருத்தாயர் பழி சொல்றாள் அவன். ஆனால் இப்படி கொண்ட அர்த்தம் தான் பொருத்தமாக இருக்கும். எருக்கிளைக்காக எரிமழுவோச்சல் என் செய்வதெந்த பிரானே. தானே பழுத்து கீழ விழக்கூடியது எருக்க இலை. அதை உதிர்ப்பதற்கு கோடாலியை அடுத்துன்னு வரணும். எரிமழு எடுத்து இலைய வெட்டணுமா? இதனுடைய இலைக்கு பெரிய கோடாலியால் வெட்டணுமா? தேவையில்லை. என் பொண்ணே பிரிஞ்சு மெலிஞ்சி பிரிவாற்றாமல் துடித்து கொண்டிருக்கிறாள். அவளை கொல்ல இத்தனை பிரயாசையா. அவளை பார்த்து கருத்தறிந்து பரிமாறக்கூடியவள் இல்லை உன் பொண்ணு நீ சொல்லிட்டீர்கள். இந்த பிரகால் நாயே நீ இப்படி குத்தம் வேற சொல்லி வருத்தனமா என கேட்கிறார் திருத்தாயார். அடுத்த பாஷம். ஆழியந்தின் தேரரசர் வந்திரஞ்சாலகடல் உலகம் நாண்ட பாழியந்தோடோர் 1000 விழப்படை மழுப்பத்திய வலியோ மழவெண் நோக்கி மகிழ்நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோடிவெண் முட்டைக்கு என் செய்வதந்தாய் குறுந்தொடி நடுங்கடல் வண்ணாம். பெருமான் கேட்கிறான், எரிக்கிறைக்கு கொடாளி வேணுமான்னு கேட்கிறீர். உனக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்தேன். நான் வந்தபோது உன் பொண்ணு நான் தான் என்ன உலகத்தை ரொம்ப அழகுன்னு நினைச்சிட்டு இடத்துல முகம் கொடுக்கவே இல்லை. அவள் தெரியுமா என்ன பாடுபடுத்தினா தெரியுமா, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னா பயந்து போயிட்டா திருத்தாயார். பா எங்க பரகாரனாகி ஒன்றும் அவள் திருவுள்ளமும் சரி, அவளோட உடம்பும் சரி, ரொம்ப மென்மையானவை, பரம சுகுமாரமான திருமேனி படைத்தவன் எங்க பரகாரனாகி அவன் நெஞ்சு உடஞ்சு போகும்படியா இத்தனை வார்த்தை நீ சொல்லக்கூடாது என்று பிரார்த்திக்கிறாள் பாசுரத்தில். ஆழியந்திண்டேர இது வந்து கார்த்தவீரியார்ஜுனிடத்துல காட்டின வீரத்தை குழந்தையிட காமிக்கலான்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கிறாள் இந்த பாசுரத்தில். ஆழியந்திண்டேரரசர் வந்திரஞ்ச அலகடல் உலகம் ஆண்ட கார்த்தவீரியார்ஜுனுடைய பெருமையை முதலடியிலே சொல்றார். அதாவது ஆழியந்திண்டேர் அரசர் எந்த இடத்திலையும் தடங்கள் இல்லாமல் ஓடக்கூடிய சக்கரங்களோடு கூடிய தேரை உடைய ராஜாக்கள், அதாவது தடங்கள் இல்லாமல் செல்லக்கூடிய சக்கரங்கள், அப்படிப்பட்ட சக்கரங்களால் சக்கரங்கள் பொருத்த பெற்ற தேர்களை உடைய ராஜாக்கள். அவன் என்ன பண்ணாலாம், அலகடல் உலகம் முன்னாண்ட அத்தனை ராஜாக்களும் வந்து இறைஞ்சுகிறார்கள். யாரிடத்துல கார்த்தவீரியார்ஜுனன் வந்து சேவிக்கிறாளாம். லோகத்தில் உள்ள அத்தனை ராஜாக்களும் வந்து கார்த்தவீரியார்ஜுனை சேவிக்கிறார். அந்த கார்த்தவீரியன் எப்படி இருந்தானா, அலகடல் உலகம் முன்னாண்ட நீர் சூழ்ந்த கடல் சூழ்ந்த பூமி முழுக்கை ஆண்டான கார்த்தவீரியார்ஜுனன். அவனுடைய பாழியந்தோடு ஓர் 1000 வீழ படைமழு பத்திய வலியோ, அவனுடைய 1000 தோள்களும் 1000 கைகள் அவனுக்கு. அப்படிப்பட்ட கார்த்திவீரியனுடைய தீண்ணிய தோள்கள், வலிமை மிகுந்த தோள்கள் இத்து விழும்படியாக அவனுடைய கைகளை எல்லாம் வெட்டி நீர் 1000 கைகளையும் எதால வெட்டினார்? பரசுராம அவதாரம் பண்ணின காலத்திலே கோடாலிப்படையாலே பரசுவினாலே அந்த பரசுராமன் எல்லாத்தையும் இந்த கார்த்தவீரியனுடைய கரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினான். அப்படிப்பட்ட உம்முடைய மிடுக்கை நினைத்துத்தான் என் மகளை உபேட்சித்திருக்கிறீரா? கார்த்தவீரியனையே கொண்டவன் நான் அவ்வளோ பெருபடைச்சான், ஒருத்தி ரட்சிக்கலைன்னா என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறீரா?
வெண்ணிமாமட்டி வெந்திம் மன்மிஷ மன்னரை மூழுகால் கொன்ன தேவா ஓக்குல மன்னர் ஓர் ஊர் முழுவால் போக்கிய தேவன் என்னெல்லாம் 21 தலைமுறை துட்டக்ஷத்திரியரை நிரசித்து போல் படைத்த நமக்கு பெண்ணை கைவிட்டதாலே நான் பகீர்த்தி வந்துடுமா என்று நினைக்கிறீரா? மழவன் நோக்கி மணிரங்கொண்டு வந்து மழவன் நோக்கி மணிரங்கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் மாழவன் நோக்கி. என் குழந்தை மானை போல மருண்ட பார்வையுடையவள், அப்படியே பயந்த பார்வையுடையவள், அழகான நிறத்திவளை அழகான நிறத்தை கவர்ந்து கொண்டதோடல்லாமல் உருவெளிப்பாட்டாலும் நலிய வேணுமா? கோடிவன் முட்டைக்கு என் செய்வதெந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா. கோழி முட்டை தானே உடைஞ்சு போகக்கூடியது, அது தடி எடுத்து வேற தகர்க்கணுமா? என் குழந்தை அவளே பிரிந்து அப்படியே ரொம்ப துவண்டு போயிருக்கிறாள். இவளை நலிவதற்கு ஏன் இவ்வளவு பிரயாசை உமக்கு? இயல்பாகவே மெலிந்து பாடும்படியான இவளை உங்களுடைய கடுஞ்சொல்லாலையும் நலிய வேணுமோ என்று கேட்கிறார் திருத்தாயார். கோழிவன் முட்டைக்கு குறுந்தடி. இப்படியா பழமொழிகளை ஒவ்வொரு பாசத்திலும் பழமொழிகளை சொல்லி வருகிறார். அடுத்தது 8ஆம் பாசம். பொருந்தலனாகம் புள்ளு வந்தேர வள்ளுகிறாள் பிளந்து அன்னு பெருந்தகைக்கிறங்கி வாலிய முனிந்த பெருமகளோ செய்ததின் பெருந்தடங்கண்ணி சுரும்புரு போதை பெருமையை நினைந்தில பேயல் கருங்கடல் வண்ணா கவள் கொண்டரீராம் இவளென கருது என்னாயே. பெருமான் சொன்னான் திருத்தாயாரண்ட, உன் பெண்ணை கோழிவன் முட்டையாக நினைக்கிறேன்னு சொன்னாய். சின்ன குழந்தையார பிரகலாதனுக்கு நான் சரியான நேரத்திலே தோன்றி அவனை ரட்சிக்கலையா? ஒரு குரங்கான சுக்ரீவனுக்கு நேரிலே போய் உதவி செய்யவில்லையா என்று சொன்னான். அதுக்கு திருத்தாயார் சொன்னான், நீ அவ்வளவு தூரம் ஆசிரியர்களுக்கு பவ்யனாக இருப்பவனேயானால் என் பொண்ணை அலட்சியம் செய்வியா? உண்மையிலே ஆசிரியர் பட்சபாதம் உண்டுன்னா என் பொண்ணை ஒதுக்குவியோ? நீ எப்போ இவ்வளவு ஒதுக்கினியோ மற்ற ஆசிரியர் இடத்திலே பட்சபதி திருப்பவும் நான் ஒத்துக்க முடியாதுட்டான். பொருந்தலனாகம் புள்ளு வந்தேர வல்லுயிராள் பிளந்து. பொருந்தரன் மனப்பொருத்தம் இல்லாதவன், அதாவது ஏதோ மனுஷ ஜென்மத்தில் பிறந்து ஆசுர சுபாவத்தை அடைந்ததில்லை, இயல்பாகவே எந்த நல்ல குணங்களோடும் பொருந்தாமை உடையவன் அவன்தான் ஹிரண்யன். அவன் எம்பெருமான் என்ன பண்ணான்? பொருந்தரனாகம் புல் வந்தேர வள் உயிராள் பிளந்து. ஸ்திரீகள் பேணி பாதுகாத்த அந்த ஹிரண்யுடைய உடம்பிலே கழுகும் பருந்தும் ஏறி கொத்தி தின்னும்படியா கூறிய நகங்களாலே அவனை பிளந்தான், அவனை முடித்தான். அன்னு பெருந்தகைக்கிறங்கி வாரிய முனிந்த பெருமகளோ செய்ததின். முதலடியிலே பிரகலாதனுக்கு உதவினதை சொன்னார். 2வது அடியிலே சுக்ரீவனுக்கு அருள் புரிந்ததை பேசுகிறார். பெருந்தகை என்று முக்க பொருந்தி இருப்பான் சுக்ரீவன். அதாவது பொருந்தரங்கிறதுக்கு எதிர்த்தட்டு பெருந்தகை. அவன் பொருந்தாதவன் எம்பெருமானோடு நல்ல குணங்களோடு பொருந்தாத எம்பெருமானோடு என்றைக்கும் பொருந்தி இருப்பான் சுக்ரீவன். பெருந்தகைக்கு இறங்கி அவனிடத்தை கருணை காட்டி என்ன பண்ணினான்? அவனுக்காக ஆலிவதம் பண்ணினான். ருஷ்யமூக்கு பர்வதத்திலே சுக்ரீவனானவன் ருமையை பிரிந்து தமையனாலே விரட்டப்பட்டு வருந்தி கிடந்தான் இந்த ருஷ்யமூக்க பர்வதத்திலே. அப்போது எம்பெருமான் அவரிடத்திலே சென்று அவனை தேடிச் சென்று அவனை அடைந்து ஆலியை கோபித்து அம்பினாலே முடித்து ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு வாங்கி கொடுத்தாய். பெருமகளோ ஆசித பட்சபாதி என்பது தோத்த சுக்ரீவனை ரட்சித்த நீ எங்க பரகால் நாயிடத்தில் அப்படி நடந்துக்கலையே. பெருந்தடங்கண்ணி சுரும்புரு போதை பெருமையை நினைந்தினை. பெரிய அகன்ற கண்களை உடையவள் இந்த பிரகாரனாய். சுரும்புரு போதை வண்டுகள் மொய்க்கும்படியான மாலையை தலையிலே சூடியிருக்கக்கூடியவள் இந்த பிரகாரனாய். அவளுடைய சிறப்பை கொஞ்சம், அவளுடைய பெருமையை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையப்பா. பேசியல் நீ அவளை எப்படி நினைச்சிட்டு இருக்கேங்கிறது சொல்ல போனால், கருங்கடல் வண்ணா கரிய கடல் போன்ற நிறத்தை உடையவனே, நீ எப்படி நினைச்சுட்டு இருக்க என் குழந்தைய?
கவுள் கொண்ட நீராம் இவளென கருதுகின்னாயே. கவுள்னா கபோலம், இதுதான் கபோலம். இந்த கபோலத்தினானது இங்கே தமிழ் மொழியிலே, சம்ஸ்கிருத கபோலம் சொல்ற தமிழிலே கவுள்னாச்சு. கவுள் கொண்ட நீராம், வாயிலே சேர்த்துக்கொண்ட நீர். அது என்ன பண்ணா, ஜலத்தை பருகிவிடலாம், தீர்த்தத்தை, இல்லை வெளியிலே உமிழ்ந்து விடலாம். அதுபோல வேணா வாயில சேர்த்துண்ட தீர்த்தத்தை பருகலாம், இல்லாட்டி உமிழலாம். அதுபோல் பிறகால் நான் ஏத்துப்போம் விட்டா விடுவோம்னு நினைக்கிறாய். நீ கவிழ் கொண்ட நீர் நினைக்கிறாய் பிள்ளை, பெண் பிள்ளை. கவிழ் கொண்ட நீராம் இவளென கருதுகின்னாயே. அடுத்தது 9ஆம் பாட்டு. நீரழழ்வானாய் நடுநிலம் காலாய் நின்னனின் நீர்மய நினைந்தோ சீர்கழுவோதை என் அலதி இளோ தெத்தன்மதானோ பார்கள் ஒவ்வத்தார முதனைய பாவைய பாவம் செய்தேனுக்கு ஆரழோம்பும் மந்தனந்தோட்டமா நின் மனத்து வைத்தாயே. நீரழழ்வானாய் நடுநிலம் காலாய். நீர் ஜலதத்துவம், அழல் நெருப்பு அக்னி, வானாய் ஆகாசம், நெடுநிலம் பிருத்திவி பூமி, கால் காற்று வாயு, இப்படி பஞ்சபூதங்களையும் சிட்டித்தவன் எம்பெருமான். இந்த பஞ்சபூதங்களையும் சிட்டித்தான். அந்த பஞ்சபூதங்களை தனக்கு உடலாக கொண்டிருக்கிறான். இந்த பஞ்சபூதங்களையும் தான் இட்ட விளக்காக கொண்டிருக்கிறான். இப்படி பஞ்சபூதங்களையும் கொண்டு ஜெகத் சிட்டி பண்ணின பெருமையை நினைத்து இப்படி பெருவிடத்தை நமக்கு என்ன இவ்வளவு ரட்சிக்கல என்ன ஆட போறது, வண்ணா இவ்வளவு போல சிட்டி செய்து கொள்கிறோம் என்று நினைக்கிறாயா? இவளை உபேட்சித்திருக்கிறீர்கள் நீர். சீர்கள் கோதை என் ஆலதி இழலின் அன்னதோ தேத்தன்மைதானோ. சீர்கள் கோதை அன்புகள் நிரம்பிய என் மகள், என் அலதி இழல், என்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவள். இதை உணர்ந்து கொண்டிருக்கிறீரோ? நான் மடமச்சம்பயிர்ப்பு நங்கையற்குரிய நல்லிலக்கணமாம். என்னே ஸ்திரீகளுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் எல்லாவற்றாலும் நிரம்பியவள், நம்ம ஒழிய வேறு கதி இல்லாதவள் என்கிற தெளிவினாலே, நம்ம வழி ஒரு கதி கிடையாது, பார்த்துக்கலாம், வணங்குற போது ரட்சித்துக்கலாம். என்ன இருக்கிறீரா? பார்கள் வத்தான முதனைய பாவையை. உலகத்தை சுற்றியுள்ள கடல் இருக்கே, அந்த கடலை கடைந்து பெற்ற அமுதம் போன்றவள் இவள். நிரதிசய போக்கியாயிருக்கக்கூடியவள், எல்லையில்லாத இன்பத்தை தரக்கூடியவளான என் குழந்தை, என் பெண்பிள்ளை, பாவம் செய்தேனுக்கு இழக்கும்படியான பாப்பத்தை பண்ணின எனக்கு, பரகாரனாகி இழக்கும்படியான பாவத்தை பண்ணினேன். இதனால் நீ இதுவரை அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரழோம்பும் மந்தனம் தோட்டமாக நீர் அவளை நினைத்துக் கொண்டிருக்கிறீர். ஆரழோம்பும் மந்தனம் தோட்டமாக, அதாவது மூந்தனயோம்பு மந்தனமை கார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்னி என்னே 3 அக்னிகள். அந்த முத்தியை வளர்ப்பதிலேயே நேரத்தை செலவழிக்கக்கூடிய பிராமணன், பொழுதுபோக்கக்கூடிய பிராமணன், அவனுடைய தோட்டத்தை பாதுகாக்காமல் எப்படி அலட்சியத்தினாலே பாழ்படுத்துகிறானோ அதுபோல என்னுடைய பெண்ணை நீர் அலட்சியப்படுத்திய நீர். அதாவது உழைக்கிறவனுடைய வயல்தான் பயன் தரும், உழைக்கிறவனுடைய தோட்டம்தான் பயன் தரும். நித்தியப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறவன், சில பேர்லாம் இப்படி அர்த்தம் சொன்னான். நித்தியப்படி அக்னிஹோத்திரம் பண்ண அவன் என்ன பண்ணுவான், தன் தோட்டத்தில் இருக்க மரங்கள்லாம் வெட்டி அந்த ஹோமத்துக்கு எடுத்துன்னு விடுவான். அதுபோல் நீ என் பண்ணை அழிச்சுட்டீர் என்ன சில பேர் அர்த்தம் சொல்கிறா. அது ஒன்றும் அவ்வளோ ஸ்லாகியமான பொருள் கிடையாது. ஏன்னா திரிவாச்சன் எப்படி காட்டுகிறான்னா, நித்யாக்னிஹோத்திரனுடைய தோட்டமானது அலட்சிய புத்தியினாலே பாழாய்ப்போம். நித்யாக்னிஹோத்திரிக்கு தோட்டத்தில் அலட்சியம், அதுபோல் உமக்கு இங்கே பரகாலன இடத்துல அலட்சியம். இவளுக்கு நம்ம தவிர வேறு யாரும் கதி கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம எதிர்பார்த்து இவ துடிக்கட்டுமே நீ விட்டுருக்க என்னி திருத்தாயார் தெரிவிக்கிறாள். அடுத்தது 10வது பாசுரம். வேட்டத்தை கருதாதடியின வணங்கி மெய்மையனின் எம்பெருமானை
வாழ்த்திரள்தான மங்கையர்தலவன் மானவே கலியன் வாயொலிகள் தோட்டரவைந்தாரல் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டிவபாட பத்திம பெரி சித்தம் திருவொடு மிகுமே. எம்பெருமானை உடனே அடையணும் என்று நினைக்காமல் அவன் திருவடிகளை பணிந்து பாரதந்திரியத்தினே ஊன்னி இருக்கிறவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் எம்பெருமான். வேட்டம் என்றால் ஆசை பெருக்கம். பகவத் விஷயத்திலே மேன்மேலும் பெருகி வரக்கூடிய பிரீத்தி விசேஷம். எம்பெருமானை அடையவனும் எவ்வளவு ஆசை இருந்தாலும் எம்பெருமானுடைய விசேஷத்திலே எத்தனை கட்டத்தை அனுபவித்தாலும் கூட அந்த எம்பெருமான் அவன்தான் நம்ம வழிந்து அழைத்து செல்ல வேண்டுமே ஒழிய, சுவாமியான் அவன்தான் சொத்தான நம்ம கைக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நாம அவன் இருப்பிடம் தேடி போக ஆகாதீன்னு இருக்கக்கூடியவள் இந்த பிரகார நாய்க்கு. தலைவன்தான் தலைவை தேடி வரணும், அவன்தான் நம்ம தேடி வரணும், குலமரியாதை கடக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவள். க்ஷரைத்து சங்குலம் கிருத்வாலங்கம் பரபுரார்தனஹா மாம் நயேத்யதிகா குப்தஹா தத்தஸ்ய தருஷம் பவேத். விராட்டி சொன்ன ஹனுமானிடத்தில் சொன்ன வார்த்தை. அதற்கு முன்னாடி ஹனுமான் என்ன சொன்னான்னா, பிராட்டியாரே நீர் என் முதுவரை எரிக்கும் நான் கொண்டு போய் அக்கறையில் ராமன் திருவடியில் சேர்த்துடுறேன்னு சொன்னான். அதற்கு பதிலாக பிராட்டி சொன்ன ஸ்லோகம் இது. ஷரைத்து சங்குலம் கிருத்வாலங்கம் பரபுரார்தனஹா. அதாவது பெருமாளுடைய சொத்தான பிராட்டி ஒரு அரக்கன் கவர்ந்து சென்றான், ஒரு புறக்கன் மீட்டு வந்தான்னு சொன்னால் அது ராமருடைய வீரியத்துக்கு கொத்தையாகும். எங்கள் ராமர் கையாலாகாதவரும் என்ன ஆகிவிடும். ஆகையினாலே நான் மூட வரமாட்டேன். எங்கள் ராமர் வரணும், வந்து லங்கையை அழிக்கணும். லங்கை அழித்து அவர்தான் என்னை மீட்டு அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னோ நீதான் என்னை ரட்சிக்கணுங்கிறதில்ல, என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், என்ன எனக்கு சக்தி உண்டு. இல்லை நீத்த உலகங்கள் யாவும் சொல்லினால் சுடுவேன தூயவன் ஆற்றற்கு மாசல் நிவி சீதோபவ ஹனுமதான்னு சொன்னவள் தான். அதாவது ராட்சர்கள்லாம் ஹனுமானுடைய அங்கூலத்திலே நெருப்பு வச்சுட்டான்னு சொன்ன உடனே சீதோபவ ஹனுமதான்னு சொன்னாள் விராட்டி. அனுமானுக்கு நெருப்பு ஒளிருகா, நெருப்பு அனுமானை சுடாதிருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அடுத்த இயல்பாகவே சுடக்கூடிய தன்மையுடைய நெருப்பானது ஹனுமானுடைய வாலில் இருக்கும்போது அவருக்கு ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சக்தி படைத்த சீதை என்ன பண்ணலாம், இவட வச்சா என்ன பண்ணலாம், நட்டோபவராவணா தக்தோபவராவணா சொல்லிவிடலாம். தக்தோபவராவணனா அடுத்த நிமிஷம் ராவணன் எரிந்து சாம்பலாய் விழுந்துடுவான். அப்படி இலங்கையை சுட்டழிக்க முடியும் அவளால். ஆனால் ஏன் செய்யவில்லை என்றால் தபசச்ச அனுபாலனாத்து, அந்த பாரதந்திரிய தபஸை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறாள். எம்பெருமான் இட்ட வழக்கு நாம் அவன்தான் நம்ம ரட்சிக்க வேண்டும், நாம நம்ம ரட்சித்துக் கொள்ளால் ஆகாது இருக்கிறாள். அதுபோல பிரகாரனாகி எத்தனை கட்டமாக இருந்தாலும் நாம் எம்பெருமானை தேடிச் செல்லல் ஆகாது. அவ்வளவு பிராபியத்திலே துறை இருந்தாலும் கூட அவன்தான் நம்ம அங்கீகரிக்க வேணும். பரகஸ்வீகாரம்தான் நாம் கைக்கொள்ள வேண்டியது. என்ன உபாயாத்தியவசாய நிட்டையை தெரிவிக்கும்படியான பாசுரம்தான் திருத்தாயார் பாசுரம். இப்படி பரதந்திரராய் இருப்பவர்களுக்கு அல்பமாயும் அஸ்திரமாயும் தாழ்ந்ததாயும் நிலையில்லாததும் இருக்கக்கூடிய பலன்களை எம்பெருமான் தரமாட்டான். நிலையான உயர்ந்த புருஷார்த்தத்தை தருவான். அதான் முதல் அடியில் தெரிவிக்கிறார். வட்டத்தை கருதாது அடியின் வணங்கி மெய்மெனின் எம்பெருமானை அந்த தோட்டர வைந்தார் சுடர்முடியானை. இதழ்களானவை விரிந்து பச்சை பசேல் இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை திருமுடி கிரீடத்திலே சூடியுள்ள, இந்த பிரகாசிக்கின்ற கிரீடத்திலே சூடியுள்ள எம்பெருமானை குறித்து வாழ்த்திரள் தானமங்கயர்தலவன் மானவேர் கலியன் வாயொலிகள். வாழ்த்திரள் தானை வாழ்வீச்சிலே வல்லவர்களான காலாட்படை வீரர்களை உடையவரும் திருவங்க நாட்டுக்கு தலைவருமான கலியனான மிடுக்குடையவரான திருவங்கியாழ்வார் அவர் அருளிச்சதான பாசுரங்கள் இந்த 10 பாசுரங்கள். அதாவது திருமொழியிலே பார்த்தீர்களேயானால் திருமங்கியாழ்வார் வாழ்வீச்சிலே வல்லவர் என்பது 108 திருமொழியில் 4 திருமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேன்னு கேட்டால் முதல் திருமொழியிலேயே முதல் திருமொழி மஞ்சுளாம் சோழவண்டரமானீர் மங்கையார் வாழ் கலிகன்னி சொல்லியாச்சு.
மேலே பார்த்தீர்களே ஆனால் திருநாங்கூரில் நடுப்பதிகம், முன்னாடி எஞ்சி பின்னாடி எஞ்சி இடைப்பட்ட பதிகம் செம்பஞ்சோதி கோயில். வானவர் ஓனை கண்டமை சொல்லும் மங்கையார் வாட்கலிகன்றி, அங்கேயும் வாழ்கலிகன்றி சொல்லியிருக்கு. முதல் திருமொழியிலையும் செம்பஞ்சோதி கோயில் திருமொழியிலையும் வாழ்கலிகன்றின்னு 2 பதிகத்தில் சொல்லியிருக்காரு. அப்புறம் திருக்கோவலூர் பதிகம் 20வது திருமொழி, அங்கே வாழ்கலியன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திருநறையூர் பதிகத்தில் கடைசி பாசம், 100 பாசத்தில் கடைசி பாசம், நம்பிதன் நல்ல மாமலச்சேவடி தொழுது விழுந்தாடி, அந்த பாசுரத்திலே வாழ்கலியன்னு சொல்லியிருக்காரு. ஆக 4 இடத்திலே திருமங்கை ஆழ்வார் வாழ்வீச்சிலே வல்லவர்ங்கிற திருமங்கை ஆழ்வார் தாமே தெரிவிச்சிருக்காரு. இதுதான் மனவாளவர்கள் சொல்லும்பொழுது, வடிவேலை சொல்லும் பொழுது வாழ்வீசும் பரகாலன் மங்கமன்னனான வடிவேன்னு சொல்லுவார். அந்த 4 இடத்திலும் சொல்லப்பட்டது திருமங்கை ஆழ்வாருடைய பெருமை. இந்த இடத்துல சொல்லப்படுறது வாழ்த்திரள் தானை. தானைன்னா படை. படைனா திருமங்கை ஆழ்வாருக்கு கீழே இருக்கக்கூடிய காலாட்படை வீரர்கள், அவர்களெல்லாம் வாழ்வீச்சிலே வல்லவர்களா. அதை இந்த ஒரு திருமொழி, இந்த ஒரு இடம் தான் 108 திருமொழி இந்த ஒரு இடத்துல சொல்ற. வாழ்த்திரள் தானை மங்கையர தலவன் மானவேல் கலியன், பெரிய அகன்ற வேல், பெரிய வேலை கையில ஏந்தியவர் மானவேல் கலியன் எம்பெருமான். இவருடைய என்ன பண்ணார், அந்த பாதத்திலே உள்ள அந்த இதை கழட்டுவதற்காக, எம்பெருமான் திருவடிகளிலே விரல்ல அணிந்து கொண்டிருப்பதை கழட்டுவதற்காக அப்படி கடித்த பொழுது, என்ன கலியனோ நம் கலியனோன்னு எம்பெருமான் அவருடைய விடுக்க பார்த்து, அந்த திருநாம் அவர் எம்பெருமான் உகந்த திருநாம், அது திருமொழியிலே 55 இடத்துல சொல்லியிருக்கார். அந்த தெரிவிக்கிறார். இப்ப வாழ்த்திரள் தான மங்கையர தலவன் மானவேற் கலியன் வாயுரிகள் பாட்டிவ பாட பத்திம பெருகி சித்தமும் திருவோடு மிகமே. இந்த 10 பாசத்தையும் பாடுறவாளுடைய நெஞ்சி பரமபக்தி தலையெடுக்க பெறும். எம்பெருமான் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பண்ண வேணும். கைங்கரியம் எம்பெருமான் திருவடிகளே கைங்கரியோத்சாக லக்ஷ்மி விஞ்சி வளரப் பெறுவர். வாழ்க்கை என்ன ஆகுமா, எம்பெருமானு கைங்கரியம் பண்ணுங்கிற எண்ணம் உண்டாகும். நாட்டை விட்டு புறப்பட்டார் பெருமாள். அப்போ அவர் கூடவே புறப்பட்டார் இளையபெருமாள். அந்த இளையபெருமாளை பார்த்து வால்மீகி சொன்னார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மி சம்பன்ன, லக்ஷ்மியோட கூடியவன்னார். என்ன லக்ஷ்மி, எல்லாத்தையும் விட்டுட்டு கணித்திரப்பட்ட காதரஹா, மண்வெட்டியும் புட்டுக்கூடையும் தூக்கின்னு வர இளையபெருமாளை பார்த்து செல்வம் முத்தோடு கூடியவன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒழிவில் காலவெல் நாம் உடனாயி மன்னி வழிவிழா வடிமை செய்ய வேண்டு நாம் என்கிற கைங்கரிய காதற் செல்வம், அந்த மேலும் மேலும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருக்கு நினைவாக இருந்தது. அதுபோல நமக்கும் கைங்கரிய லட்சுமி வளரும். இந்த 10 பாசத்தையும் அருந்திப்பவர்களுக்கு, அர்த்த விசேஷங்களை செவிமடுப்பவர்களுக்கு எம்பெருமானத்திலே பக்தி வளரும், கைங்கரிய லக்ஷ்மி வளரும் என்று பரன் சொல்லி தலக்கட்டுகிறார் ஆழ்வார். இந்த திருமொழியிலே பார்த்தீர்களே ஆனால், பரகால் நாயகி எம்பெருமான் எவ்வாறு திருவுள்ளம் பற்றி இருக்கிறான், அதுக்கு பழமொழிகள்லாம் சொல்றார். இப்படியெல்லாம் எம்பெருமான் நினைத்திருக்கிறான் என திருத்தாயார் சொல்லுகிறாள். முதல் பாசுரத்தில் பார்த்தீர்களே ஆனால், பிள்ளதன் கையில் எண்ணம். அடுத்த பாசுர முன்னில் எழுந்த முருங்கையில் தேன் அங்கையில் வட்டு. அடுத்த பாசுரம் தொண்டர்கை தண்டு. 5ஆம் பாட்டில் பெருவழி நாவல் கனி. 6ஆம் பாட்டில் எரிக்கிளைக்காக எரிமழி ஓச்சல்னு பழமொழி. அடுத்தது கோழிவன் முட்டைக்கு குறுந்தடி கவிழ் கொண்ட நீர் ஆரழோங்கும் அந்தனன் தோட்டம் என்னி இப்படியாக மெருவான் நினைப்பதாக தெரிவிக்கிறார் திருத்தாயார். இன்னும் சொல்லமானால் இந்த பாசுரத்திலே பழமொழியால் பணிந்துரைத்தா, ஆழ்வார் தம்பாயால சொல்லாமல் முன்னோர்கள் இதற்கு முன்பு இருந்தவா அவளுடைய பாசுரம் கொண்டு வார்த்தை அருள் செய்கிறார் இந்த திருமொழியிலே. எப்படி கௌசல்யாதேவியார் நாமே நேராக ராமபிரான மங்களாசதம் ஈலாமாக இருந்தும் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புராமிருதம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம்.
அமிர்தத்தை கொண்டு வர புறப்பட்ட கருடனைக்கு அவனுடைய தாயான வினத்தை எந்தெந்த மங்களங்களை ஆசாசித்தாலோ அந்த மங்களமெல்லாம் உனக்கு உண்டாகட்டும் என்று கௌசல்யா தேவியார் முன்னோரு வார்த்தை கொண்டு பல்லாண்டு பாடினார் போலே ஆழ்வார் முன்னோர்கள் சொன்ன செய்திகள், அவர்கள் சொன்ன பழமொழிகள், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டே இந்த பதிகத்திலே அருளி செய்தார். வார்த்தை சொன்னார், இந்த 10 பாசுரங்களையும் பாடினார் என்று இந்த திருமொழியிலே காட்டப்படுகின்றது. இந்த திருமொழியிலே பார்த்தீர்களே ஆனால் பரகாரணாகிய பற்றி 12 சொற்கள் உள்ளன. அவருடைய பெருமையை தெரிவிக்க முடியாது. அதாவது திருமங்கையாழ்வாருடைய விபத்தை பெருத்தியார் சொல்லலாம், பின் அந்த ஆச்சாரியர்கள் வைபவம் எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டே ஆழ்வாருடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். தான் திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பெருமைன்னா, பிற்காலத்தை பெண்பிழை பெருமாட்டியர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்ங்கிறது முக்கியம் இல்லை. ஆழ்வாரே தம் பெருமையை பல இடங்கள் அழகாக காட்டியிருப்பார். காரார் உயர்கை கலிகன் நீ, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருத்தாயார் பாசுரங்களில் பல இடங்களில் தம் திருமகளாரான பிரகாரநாயகியுடைய பெருமை திருத்தாயார் சொல்லியிருப்பாள். அப்படியாக இந்த பிரகாரநாயகியை பற்றி 12 சொற்கள் காணப்படுகின்றன. கள்ளவிழ் கோதை நீலமாதி நித்தில தொத்து நெடுங்கடலமுது அல்லியங்கோதை திருமொழி தேமலர்கோதை முறுக்கிதழ் வாக்கி மழமென்னோக்கி பெருந்தடங்கண்ணி சுரும்புரு கோதை சீர்கள் கோதை பாருகழ்பவார் பார்கள் பவ்வத்தாரமுதனைய பாவை என்று 12 சொற்கள். இந்த 12 சொற்களும் பார்க்கிற பொழுது என்ன தெரிகிறது? இவளை அழகான மலர் மாலை சூடியவள்னு 4 இடத்தில் தெரிவிக்கிறார். ஒரு சில இடங்களில் அவருடைய திருமேனியானது வர்ணிக்கப்படுகிறது. என்ன, அவருடைய திருமுகம் வர்ணிக்கப்படுகிறது. அவருடைய கண் எப்படி இருக்கிறது, அவருடைய உதடுகள் எப்படி இருக்கு, அவருடைய பார்வை எப்படி இருக்கு, முறுக்கிதழ் வாய்ச்சி மாழமென் நோக்கி பெருந்தடங் கண்ணி என்றெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா, அதாவது அழிவாராக மட்டும் நினைக்காமல் ஆச்சாரியராகவும் நினைக்கலாம். அவர் நமக்கு எத்தனை உபதேசம் பண்ணியிருக்கிறார், ஆகினால அவர் ஆச்சாரியராகவும் கருத வேண்டும். அப்படி நினைக்கிற பொழுது ஆச்சாரியருடைய திருமேனி தான் நமக்கு உத்தேசியம். சிஷ்யனை, அதாவது சிஷ்யனானவன் ஆச்சாரியருடைய திருமேனியிலே நோக்காக இருக்கணும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மக்ஷேமத்திலேயே நோக்காக இருக்க வேண்டும். ஆகினாலே அடியாருடைய திருமேனியும் நமக்கு உத்தேசியம். ஆகையாலே அவருடைய திருமேனியை வர்ணிக்கிறார். அவருடைய பெருமையெல்லாம் இந்த 12 சொற்களாலேயும் திருமங்கி ஆழ்வாருடைய பெருமை அவருடைய வார்த்தைகளை கொண்டு, இன்டர்னல் எவிடன்ஸை கொண்டே நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த திருமொழியிலே எம்பெருமானை குறித்து 10 விழிச்சொற்கள் இருக்கின்றன. எந்த பிரானே நின்ன பிரானே கடல் வண்ணாகார் முகிழ் வண்ணா ஆரெழில் வண்ணா நம்பி எந்தாயி நெடுங்கடல் வண்ணா கருங்கடல் வண்ணா என்னெல்லாம் எந்த பிரானே என்று 10 பாசுரங்களிலேயும் பார்த்தால் மொத்தம் 10 வெளிச்சொற்கள் இருக்கின்றன. இதில் 3 தடவை கடல் வண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கடல் வண்ணான்னு சொல்கிறேன்? ஏன் திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பார்த்தால், கடல் ஏதோ கடல் நிறம் போல எம்பெருமான் நிறமுடையவன், அது மட்டும் அர்த்தமாக இருக்க முடியாது. இன்னொரு அபிப்பிராயம் உண்டு. இந்த திருமொழியான திருத்தாயாருடைய பாசுரம், எங்க பரகாரநகி நீ ஏற்றுக்கொள்ளவில்லையேன்னு அவள் வருத்தப்படுகிறாள். எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்னு தெரியலையே. இந்த கடல் இருக்கே, அதுல என்ன இருக்குன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரையில் நின்று கடல்ல இருக்கிறதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள விட முடியாது. ஆகையினாலே அப்படி கடல்ல எத்தனையோ இருக்கும், ரத்னங்கள் இருக்கும், சங்கு கூட இருக்கும், ரத்னம் இருக்கும், பர்வத்தங்கள் இருக்கும், எத்தனையோ இருக்கும். அதுபோல இந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலேயே கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நம்மாலே கரையில் இருக்கிற நம்மாலே தெரிஞ்சுக்க முடியாது. அதுபோல எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கு நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. எம்பெருமான் சமுத்திரைவ காம்பீரியன் வால்மீகி, எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்க நாம் அறிய முடியாது. ஆமே ராஜ்யம் பிதுர் அபிமதம், அந்த தகப்பனார் தசரதன் என்ன ஆசைப்பட்டான்? என் பிள்ளைக்கு ராஜ்யம் நினைச்சான். சம்மதஞ்ச பிரஜானாம், பிரஜைகள்லாம் சம்மதிச்சா, எல்லாரும் ராமருக்கு ராஜ்யம் நினைச்சா. மாதா வவ்ரே ததிக பரதே, ராதாவான கைகை என்ன நினைச்சாள்? என் பிள்ளை பரதனுக்கு தான் ராஜ்யம் நினைச்சா. கடைசியில் ராஜ்யம் யாரு கிடைச்சது? பட்டாபிஷேகம் நடந்தது, பாதுகைக்கு நடந்தது. அதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளமாக இருந்தது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை யாரும் அறிய முடியாது. யார் வேணா என்ன வேணா நினைக்கலாம், ஆனால் அவன் நினைச்சதான் நடக்கும். அதுபோலே இந்த பிரகாரநாயகி என்ன பண்ணான்னு சென்றான். என் குழந்தைய ஏற்றுக்க போறான், கைவிட போறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியவில்லையே என்று
திருத்தாயாருக்கு அவனுடைய திருவுள்ளம் என்னதுன்னு தெரியவில்லையே. கடலை என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாத போல எம்பெருமானுடைய இந்த காம்பீரியங்கிற சுபாவத்துடையவன் பரம கம்பீரனான இந்த எம்பெருமானுடைய அவனுடைய திருவுள்ளத்தை அறிய முடியவில்லையே என்பது தோற்றும்படியாக கடல் வண்ணா என்று விழித்து இவளை நீரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தாயார் திருவுள்ளம் பத்துகிறார். இப்படிப்பட்ட அத்புதமான திருமொழி. இந்த திருமொழியில் சொல்லப்பட்ட பலன் மற்ற திருமொழிகளில் சொல்லப்படவில்லை. இந்த 99வது திருமொழியை அனுபவிக்கும்படியான பேற்றினை நல்லிய ஜியர் சுவாமிக்கு மற்றும் உண்டான நம் மட்டத்தாருக்கும் அடியனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதருமுனி இந்திராய மகாத்மனே ஹிரங்கவாசினே பூஜான் யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே